அத்தியாயம் 1. இன்னும் விழித்து கொள்ளாமல் துக்க கலக்கத்துடன் கண்களை கசக்கி கொண்டிருந்தது 172 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட ஆங்கிலத்தில் மெட்ராஸ் என்றும் தமிழில் சென்னை என்றும் அழைக்கப்படுகிற தமிழகத்தின் தலைநகரம். மின்சார தொலைபேசி கம்பிகள் சேகரித்து வைத்திருந்த பனித்துளைகளை திரட்டி முத்துக்கள் சிந்தி கொண்டிருந்தன. கரைத்து வைத்த மாட்டு தீவனம் போல கலங்களாக இருந்தது கிழக்கு வானம். இன்னும் சில நட்சத்திரங்கள் பிரியாவிடை பெற்று கொண்டிருக்க கடற்கரை நோக்கி மீனவ படகுகள் திரும்பி கொண்டிருந்தன. உளி போட்டு பளபளப்பாக தேய்க்கப்பட்ட பாய்லர்களுக்கு குங்குமமிட்டு ஊதுபத்தி கொளுத்தி டீ வியாபாரம் துவங்கப்பட்டிருந்தது. எந்திரி ராஜாத்தி என்று நைட்டியில் குப்பரப்படுத்து தலையணையை அணைத்து கொண்டிருந்தவளை தட்டுவதற்கு வாகான இடத்தில் தட்டி எழுப்பி கொண்டிருந்தாள் அவள் அம்மா. ராஜாத்தி புரண்டு ஒற்றை கண்ணால் பார்த்து, மம்மி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் ப்ளீஸ்மா என்றாள். மணி 5 ஆகுது, நீ ஜாகிங் போக வேணாமா? இன்னைக்கு லீவு விட்டுடாலாமா ப்ளீஸ்மா? அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை முன்ன கிண்டல் செஞ்சது மறந்து போச்சா? கல்யாண மேடையில் உட்கார்றதுக்குள்ளே 5 கிலோ எடை குறைச்சி காமிக்கிறேன்னு சபதம் செஞ்சது நீயா நானா? ராஜாத்தி விருட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு அதானே என்றாள். அம்மா சிரித்து கொண்டு அறையை விட்டு போனாள். ராஜாத்தியை தூக்கி எழுந்த முகத்தோடு வர்ணித்தால் நன்றாக இருக்காது. வேண்டாம், விட்டுவிடலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். ராஜாத்தி பாத்ரூம் சென்று பல் துளைக்கி உடை கலைத்து ஓட்டுவதற்கான ஜாகிங் சூட் அணிந்தாள். கேன்வாஸ் ஷூ அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். வாசலில் அவள் அப்பா அவளின் சைக்கிளை துடைத்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் டாடி, நீங்கள் போய் என் சைக்கிளை துடைக்கலாமா? தொடச்சா என்ன, போயிட்டு வா. இன்னைக்கு ஈவினிங் வெளியில் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காது. ஏன் டாடி? பாரிஸ் வரைக்கும் போய் மேரேஜுக்கு இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். உங்க டாடி, இன்னும் 1 மாதம் இருக்கே. ராஜாத்தி சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்து ஓட்ட துவங்கினாள். அந்த பங்களாவின் வாசலில் நியூஸ் பேப்பர்கள் கேரியரில் பிதுங்க சைக்கிளை நிறுத்தின ஆசாமி கிரில்கேட் வழியாக ஒரு பேப்பரை சுருட்டி உள்ளே வீச ஒரு நாய் ஓடி வந்து பேப்பரை கவ்விக்கொண்டு உள்ளே ஓடியதை பார்த்து கொண்டே சைக்கிளை மிதித்தாள் ராஜாத்தி. கவர்களில் நள்ளிரவில் ஒட்டப்பட்ட புதிய போஸ்டர்களில் நடிகர் நடிகைகள் அடுத்த நாள் நள்ளிரவு வரை தான் அங்கே சிரித்து கொண்டிருக்க போகிறோம் என்பதை அறியாமல் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாத்தி பெசன் நகரின் கடற்கரையோர சாலையின் ஓரமாக சைக்கிளை நிறுத்தி பூட்டி கொண்டாள். இருட்டு விலக நினைத்தாலும் அதை பிடிவாதமாக இழுத்து நிறுத்தியிருந்த பனி. ஆயின்மெண்ட் போட்டுக்கொண்ட கண்களால் பார்ப்பது போல காட்சிகள் தெளிவற்று கலங்கியிருந்தன. சாந்தோம் பீச்சில் போல இங்கே அதிகாலையில் ஓட்டுபவர்களும் நடப்பவர்களும் எண்ணிக்கைகளில் குறைவு. ராஜாத்தி காலை 5:30 மணிக்கு சைக்கிளில் வந்து 6:30 மணி வரை மணல்வெளியில் மெதுவாக ஓடிவிட்டு திரும்புவாள். அந்த நேரத்தில் அவள் அதிகம் போனால் 7-8 பேர்களை தான் பார்த்திருக்கிறாள். இவள் புறப்படும் போது நிறைய பேர் வர ஆரம்பித்திருப்பார்கள். நிறைய பேர் ஓடும்போது ஓடினால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அவளுக்கு. கவனிக்கப்படுவாள். ஒரு பெண் ஓடும்போது இயற்கையிலேயே கவர்ச்சி அதிகரிக்கிற உடல் அமைப்புகள். அதிலும் ராஜாத்தி சாதாரண பெண்களை விட சற்று அதிக புஷ்டி. பள்ளி நாட்களில் இருந்தே அப்படித்தான். கல்லூரியில் இவளுக்கு டபுள் டக்கர் என்று தனி நாமகரணம் சூட்டியிருந்தார்கள். அலுவலகத்தில் பாரதி இவளை ஆன்டி பன் என்பாள். பெண் பார்த்து பிடித்து போனதும் மாப்பிள்ளை ராஜேஸ்வரன் அவளை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னபோது ராஜாத்திக்கு கை கால்கள் வெட என விடைத்தன. ராஜாத்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் முகம் ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. ஆனால் உடம்பு தான் கொஞ்சம் பிடிப்பாக இருக்குது. அதை காரணம் சொல்லி நிராகரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நினச்சா முடியாதது இல்லை. உடம்பு குறிக்கிறது நம்ம கையில் நிச்சயமாக இருக்குது. முயற்சி பண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு நிறைய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் என்று அவன் சொன்னதும் ராஜாத்திக்கு சந்தோஷம் ரோஷம் இரண்டும் சேர்ந்து வந்தது. ஏதோ அலட்சியமாக இருந்துட்டேன். நீங்கள் வேணும்னா பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி 5 கிலோ எடை காமிச்சு குறைச்சி காமிக்கிறேன் என்றாள். தட்ஸ் இட் த ஸ்பிரிட் என்று ராஜேஸ்வரன் சிரித்தான். மறுநாளே ஜாகிங் சூட், கேன்வாஸ் ஷூ என்று சகலமும் வாங்கி மூளையில் தூக்கி போட்டிருந்த சைக்கிளை ரிப்பேர் செய்து முழு தீவிரமாக இறங்கிவிட்டாள் ராஜாத்தி. காலையில் சைக்கிளிங் மற்றும் ஜாகிங், மாலையில் தோழியின் வீட்டு நீச்சல் குளத்தில் ஸ்விம்மிங் என்று படு தீவிரம். மழை வந்து வெளியே போக முடியாமல் போனால் வீட்டுக்குள்ளேயே ஸ்கிப்பிங். ராஜாத்தி மெதுவாக மணல் வெளியில் ஓடத் துவங்கினாள். உயர தூக்கிய ரப்பர் பேண்ட் போட்டிருந்த அவளின் குதிரைவால் இடவளமாக ஆடத் தொடங்கியது. ஓடிக்கொண்டிருந்த ராஜாத்தியை அந்த முனகல் ஒலி நிறுத்தியது. நின்றாள். நிசப்தம். தூரத்து கடல் அலைகளின் சப்தம் மட்டுமே கேட்டது. குழம்பினாள். சற்று முன்பு ஒரு முனகல் சத்தம் கேட்டதே. ஆணின் முனகல் ஒலி. வேதனையில் வரும் ஒலி. தாங்காத முனகல் ஒலி. எங்கிருந்து? யார்? சுற்றிலும் பனித்திரையை ஊடுருவி பார்வையை ஓட்டினாள் ராஜாத்தி. சற்று தூரத்தில் ஒரு ஆசாமி மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருப்பது மட்டும் தெரிந்தது. அந்த பைக் மணல் வெளியில் வளைந்து வளைந்து சென்று சாலையில் ஏறி காணாமல் போனது. இவளுக்கு புரியவில்லை. மீண்டும் ஓடத் தொடங்கிய போது மறுபடி முனகல் ஒலி. இந்த முறை கொஞ்சம் தூக்கலாய் கேட்டது. சற்று தூரத்தில் இருந்த வெள்ளைக்காரன் காலத்தில் எழுதப்பட்டிருந்த நினைவு மண்டபத்தின் அருகிலிருந்து தான் முனகல் ஒலி வருவது இப்போது புரிந்தது. ராஜாத்தி அந்த சிறிய மண்டபம் நோக்கி விரைந்தாள். அதன் மறுபக்கத்தில் மணலில் குப்புற கிடந்த அந்த இளைஞன் எடுத்திருந்து தான் முனகல் வந்து கொண்டிருந்தது. அவன் அருகில்
முன்பக்கமாக வந்து பார்த்து தோலை தொட்டு மெதுவாக புரட்டி அதிர்ந்தாள் ராஜாத்தி. அவனது வயிற்றில் பொத்தல் போட்டு இறங்கியிருந்த அந்த கத்தியின் கைப்பிடி பகுதி மட்டும் வெளியே தெரிய ரத்தம் பொங்கி பொங்கி சட்டையை நனைத்து மணலில் பரவி கொண்டிருந்தது. ஐயோ, என்ன இது? இந்த கத்தி குத்தி இப்போதுதான் மிக சில நிமிடங்களுக்கு முன்பு தான் நடந்திருக்க வேண்டும். இவன் யார்? குத்தினவன் யார்? மணல்வெளியில் வளைத்து வளைத்து மோட்டார் பைக் ஓட்டி கொண்டு சென்றவனா? இப்போது என்ன செய்வது? வரிசையாக கேள்விகள் கொத்தின. உதவிக்கு யாரையாவது அழைக்கலாம் என்று சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். இன்னும் விலகாததால் சற்று தூரத்திற்கு பிறகு யாராவது ஆசாமிகள் இருக்கிறார்களா என்பதே சரியாய் தெரியவில்லை. முதலில் இந்த இளைஞனை பிழைக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இரத்தத்தை நிறுத்த வேண்டும். மிக உடனே ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டும். கத்தி மேல் கைரேகை இருக்கலாம். தன்னிடம் கைக்குட்டை எதுவும் இல்லாதால் ராஜாத்தி அந்த இளைஞனின் கருப்பு பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு தேடினாள். இல்லை. உடனே தனது கேன்வாஸ் ஷூவை கழற்றிவிட்டு வெள்ளை சாக்ஸை உருவினாள். அதை கத்தியின் கைப்பிடி மேல் போட்டு அதன் உடம்பில் இருந்து மெதுவாக உருவி எடுத்து கழற்றின ஷூவுக்குள் வைத்தாள். மற்றொரு காலின் சாக்ஸை உருவி அதை கொண்டு அந்த இரத்தத்தின் காயத்தின் மேல் பொத்தி வைத்து அடக்கி கொண்டே யாராச்சும் வாங்க, உதவி உதவி, யாராச்சும் வாங்க என்று கத்த துவங்கினாள். யாரும் வருவதாக இல்லை. அந்த இளைஞன் அரை கண்ணால் ஒரு முறை பார்த்தான். வாயை திறந்து வெளியே தள்ளி தவித்தான். தாகம் என்கிறானா இல்லை வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறானா என்று புரியவில்லை. என்ன என்றால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. விழிக்கோலங்கள் அடிக்கடி மேலே செருகி கொண்டு மிரண்டன. ஐயோ, இவனுக்கு உடனடி சிகிச்சை தேவை. ராஜாத்தி வேகமாக மணல்வெளியை தாண்டி சாலையை நோக்கி ஓட்டமாக வந்தாள். அப்போதுதான் ஒரு ஃபியட் கார் வந்து நின்றது. அதிலிருந்து வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை பனியனுமாய் ஒரு நடுத்தர வயதுக்காரர் இறங்கினார். காரில் சிகப்பு கூட்டல் குறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்து ராஜாத்தி மலர்ந்து போய் அவரிடம் ஓடி வந்து மூச்சு வாங்கினாள். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் டாக்டரா? ஆமாம், என்ன விஷயம்? மை குட்னஸ், வாங்க டாக்டர், உதவுங்க. அங்கே ஒரு ஆள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவரின் பதிலை கூட தெரிந்து கொள்ளாமல் திரும்பவும் அவனை நோக்கி அவள் ஓட டாக்டரும் இணையாக ஓடிக்கொண்டே காக்காவளிப்பா என்றார். இல்லை, கத்தி குத்து, ஜஸ்ட் இப்போதான் யாரோ குத்திட்டு ஓடியிருக்கா. ஓடிக்கொண்டிருந்த டாக்டர் உடனே நின்று விட்டார். ஏன் டாக்டர், வாங்க, அவனுக்கு உயிர் இருக்கு. இது போலீஸ் கேஸு. ஆமாம், அதுக்காக ஒன் மேன் இஸ் டையிங் டாக்டர். நமக்கு புரியுது, போலீஸில் குடைவாங்கம்மா. பேசாமல் பக்கத்தில் ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடி ஃபோன் பண்ணி சொல்லிடுறது தான் பெட்டர். என்ன டாக்டர் இது? முதல்ல ஃபோனை தேடணும், அப்புறம் அவங்க வந்து சேரணும், அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரணும். அது வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்குமான்னு என்ன நிச்சயம்? கமான் டாக்டர், நல்ல நேரத்தில் நீங்கள் காரோட வந்திருக்கீங்க. 2 பேருமா தூக்கி உங்கள் காரில் போட்டு உங்கள் கிளினிக்கு கொண்டு போகலாம். முதல் உதவி செய்யுங்க. உங்கள் கிளினிக்கு போனதுமே போலீஸ்க்கு சொல்லிடலாம். ப்ராப்ளம்ஸ்னு வரும்னு பார்க்குறேன். அப்படியும் தயங்கினார் டாக்டர். ஒரு உயிர் எவ்வளவு காஸ்ட்லின்னு உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர். தயங்காதீங்க, தப்பு இல்லை, ப்ளீஸ் வாங்க. டாக்டர் பெருமூச்சுடன் முடிவெடுத்து அவளுடன் மீண்டும் ஓட துவங்கினார். மடங்கி அமர்ந்து அவன் கையை பிடித்து பார்த்து, பல்ஸ் ட்ராப் ஆகிட்டே இருக்கு, ஏராளமாக ரத்தம் சேதமாயிடுச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றார். 2 பேருமாக சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு காருக்கு விரைந்தார்கள். காரின் பின் இருக்கையில் அவனை படுக்க வைத்துவிட்டு தானும் அமர்ந்து கொண்டாள் ராஜாத்தி. அவன் இப்போது முனகல் எதுவுமின்றி மயக்கத்தில் இருந்தான். டாக்டர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார். அத்தியாயம் 2. தேவமாலினி ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்னால் அமர்ந்து மேக்கப் செய்து கொண்டிருந்தாள். லூஸான நைட்டி அணிந்திருந்தாள். இமைகளுக்கு நீலமும் பச்சையும் கலந்து ப்ரஷ் செய்து கொண்டு இமை முடிகளை குத்தீட்டிகளாக்கும் லைனர் போட்டு கொண்டிருந்தாள். டச்சப் மற்றும் உதவி பெண்மணி தாரிணி மரபீரோவின் ஸ்லைடிங் கதவை தள்ளி, எந்த புடவைக்கா கட்டிக்க போறீங்க என்றாள். மரத்தில் இலைகள் போல வரிசை வரிசையாய் ஹேங்கர்களில் மாட்டின புடவைகள் தொங்கின. மைசூர் சில்கில் மிலிட்ரி கிரீனில் ஒன்று எடுத்தோமே, அதை எடுத்து வை. டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. தாரணி சொல்லப்பட்ட புடவையையும் ஜாக்கெட்டையும் எடுத்து வந்து கட்டின் மேல் வைத்துவிட்டு கதவை ஓசையின்றி சாத்திவிட்டு வெளியே சென்றாள். தேவமாலினி கன்னங்களில் ரூஜ் போட்டு கொள்ளும் போது நேற்று 1 வார இதழில் அவளை பற்றி எழுதப்பட்டிருக்கும் செய்தி நினைவிற்கு வந்தது. முன்பெல்லாம் நடிகை தேவமாலினி மேக்கப் விஷயத்தில் அதிகம் அக்கறை செலுத்துவதில்லை. பொது இடங்களுக்கும் விழாக்களுக்கும் மிக சாதாரணமாக மேக்கப் எதுவின்றி வருவார். தன் இளமை ததும்பும் அழகான முகத்திற்கு செயற்கை பொருள்கள் எதுவும் தேவையில்லை என்று ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தார். ஆனால் இப்போதெல்லாம் அவரின் போக்கு தலைகீழாக மாறிவிட்டது. வீட்டை விட்டு வெளியே வருவதாயிருந்தால் கல்யாண பெண்ணை போல தூக்கி அடிக்கும்படியாக மேக்கப் போட்டு கொண்டு வருகிறார். காரணம் கேட்டபோது தேவமாலினி சிரித்து மழுப்பினார். ஆனால் நமது சினிமா நிருபரின் யூகம் என்னவென்றால், தனக்கு வயதாகி கொண்டிருப்பதை மறைக்கவும் புதிதாக வந்து சாதித்து கொண்டிருக்கும் புதிய இளம் நடிகைகளுக்கு சமமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும் தான் இந்த அலங்காரம் எல்லாம் என்கிறார். நேற்று படித்தபோது உடனே மிளகாய் கடித்த கோபம் வந்தது. ஆனால் அந்தரங்கத்தில் தனியாய் யோசித்தபோது உண்மையை தானே எழுதியிருக்கிறார்கள் என்று இருந்தது. 31 என்பது சினிமாவை பொறுத்தவரை ரிட்டையர்மெண்ட் வயது. வெளியே சொல்லக்கூடாது, மாட்டார்கள். பிறந்த நாள் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும். மீறி கொண்டாடினால் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் செருக வேண்டும்.
பேட்டிகளின் போது மிக எச்சரிக்கை தேவை. 75 நான் சினிமா சான்ஸுக்காக அலைஞ்ச போது முதல் வாய்ப்பு வந்தது. அப்போதான் நான் காலேஜில் முதல் வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் என்றெல்லாம் உளரக்கூடாது. புத்திசாலி நிருபன் கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போடுவான். இப்போது வருடம் 91. அறிமுகமானது 75. ஆக 16 வருடம். காலேஜில் முதல் வருடம் படிக்க 16 வயது தேவை. கூட்டினால் 32. உடனே கிசுகிசுவாக எழுதிவிடுவான். நடிகை தேவமாலினியின் உண்மையான வயது ஒரு மனிதனின் பற்களின் எண்ணிக்கையாகும் என்று. ஆகவே பேசும்போது வருடங்களை குறிப்பிடக்கூடாது. அந்த காலத்தில் என்று பின்னோக்கின நினைவுகளே கூடாது. எனது எதிர்கால திட்டம் என்ன, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்றே பேச வேண்டும். இதெல்லாம் தேவமாலினிக்கு அவளை விட மூத்த, தற்சமயம் சினிமாவால் புறக்கணிக்கப்பட்டு ஃபைனான்சியராக மாறிவிட்ட ஒரு நடிகை சொன்ன அனுபவ ஆலோசனைகள். தேவமாலினி அவற்றையெல்லாம் தவறாமல் தன் சொந்த சரக்கையும் சேர்த்து கடைபிடித்து வருகிறாள். தேவமாலினியை பொறுத்தவரை முகத்தில் மட்டும்தான் லேசான முதிர்ச்சி வந்திருக்கிறது. எக்ஸசைஸ், ஸ்விம்மிங், டயட் கண்ட்ரோல் என்று உடம்பை சிக்கென்று வைத்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது கதாநாயகியாக புக்காகி விடுகிறாள். ஆனால் 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த பரபரப்பு எதுவும் இப்போது கிடையாது. ஒரே வாரத்தில் 9 வார இதழ்களின் அட்டைகளிலும் தேவமாலினியே சிரித்த காலம் உண்டு. ஒரே நாளில் 3 படங்களின் ஷூட்டிங்களில் கலந்து கொண்டிருந்து உண்டு. சாரி சார், நீங்கள் சொல்கிற கதை நல்லா தான் இருக்குது, பணமும் அதிகம் தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் 3 வருஷத்துக்கு கிட்டே வராதிங்க. நான் படுத்து தூங்கி பல மாதமாச்சு. ஷார்ட் இடைவெளிகளில் உட்காந்துட்டே அரை மணி நேரம் தூங்குறதோட சரி. இப்படி நிர்தாட்சண்யமாய் ஃபோனில் பேசியதெல்லாம் உண்டு. ஆனால் அதே தேவமாலினி அதே தயாரிப்பாளரிடம் போன வாரம் பேசின உரையாடல். என்ன சார், என்னெல்லாம் மறந்துட்டீங்களா? ஒரே நேரத்தில் 3 படம் பூஜை போடுறீங்களாமே. இப்போ நான் ஒரு படத்தை ஒப்புக்கிட்டா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் ஒப்புக்கிறேன். புதுசாக பல பேர் வந்து கேட்குறாங்க. தரமான நல்ல பேனரில் மட்டும்தான் செய்யணும்னு நான் உங்களை கூப்பிட்டேன். 40 நாள் 50 நாள் மொத்தமாக டேட் சஜஸ்ட் பண்ணி தர முடியும் சார். டைரக்டர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள். அந்த தயாரிப்பாளர் ஃபோனை வைத்துவிட்டு அருகில் இருந்த தன் நண்பர்களிடம் சிரித்தபடி, ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படமாக பாலிசி பாருங்க. இப்போது சீந்த ஆள் இல்லை. சிங்கப்பூர், துபாய்னு கலை நிகழ்ச்சி போயிட்டு வரா. மொத்தமாக கால்ஷீட் தரலாம். ஒரு காலத்தில் அதற்கு மேல் அவர் பேச்சில் அச்சில் வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை. தேவமாலினி மேக்கப் முடித்து கொண்டு தாரிணி எடுத்து வைத்த புடவையை கட்டி கொண்டாள். கைப்பை எடுத்துக்கொண்டாள். அறையை விட்டு வெளியே வந்தாள். டைனிங் ஹாலில் தாரிணி பரிமாற லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு விட்டு தனது மாருதி காரில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்யும் முன்பாக அருகில் வைத்திருந்த அந்த திரைப்படத்தின் பூஜை அழைப்பை பிரித்து எந்த ஸ்டூடியோவில் என்று பார்த்து கொண்டாள். காரை சீராக ஓட்ட துவங்கினாள். இதை பற்றி கூட துணுக்கு செய்தி வந்துவிட்டது. தேவமாலினி சொந்த படம் எடுத்து ஏராளமான நஷ்டம் ஏற்பட்ட பிறகு 3 கார்களில் 2ஐ விற்றுவிட்டார். இப்போது ஒரே ஒரு மாருதி மட்டுமே வைத்திருக்கிறார். அதற்கும் டிரைவரை நிறுத்திவிட்டு அவரே தான் ஓட்டி வருகிறார். கார் கோடம்பாக்கம் பாலத்தில் ஏறி ஆற்காடு ரோட்டில் விரைய வழியெங்கும் சுவர்களில் போஸ்டர்களை கவனித்து கொண்டே வந்தாள். ஒன்றில் கூட அவள் முகம் இல்லை. இப்போது படத்திற்கு படம் புதுமுக நடிகைகள் வருகிறார்கள். நாளில் 2 பேர் தேறி விடுகிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பு எந்த பக்கம் திரும்பினாலும் என் முகம்தான் தென்படும். என்ன ஒரு நிரந்தரம் இல்லாத புகழ். தேவமாலினி பெருமூச்சு விட்டபடி பிரசாத் ஸ்டூடியோவின் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு முன்பாக ஏராளமான கார்களுக்கு அருகில் இடம் தேடி நிறுத்தி இறங்கி கொண்டாள். பந்தல் போட்டு ஜிகினா தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. புதிய படத்தின் பெயரை பெரிய அளவில் எழுதி கட் அவுட் வைத்திருந்தார்கள். வருபவர்களை வரவேற்று காட்டு தடுப்பு பொத்தல்களுடன் வெள்ளை பேனர்கள் அசைந்தன. தேவமாலினிக்கு முன்பாக உள்ளே நுழைந்த ஒரு புதிய நடிகையின் மேல் வீடியோ கேமரா அதிக நேரம் தங்கியிருந்ததையும் தன் பக்கம் ஒரே வினாடியில் கடந்துவிட்டு பின்னால் வருபவருக்கு தாவி விட்டதையும் கவனித்தாள். வாங்கம்மா, தயாரிப்பாளர் அழைத்துவிட்டு அவர் அமர்வதற்கு நாற்காலி காட்டினார். காட்டிய இடம் 5வது வரிசையில் இருந்தது. முதல் வரிசையில் சினிமா என்றால் என்னவென்றே தெரியாத முந்தானால் கோடம்பாக்கத்தில் கால் வைத்து நேற்றைக்கு நட்சத்திரங்களாகிவிட்ட 2 புது இளைய நடிகைகள் கால் மேல் கால் போட்டமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். தேவமாலினி தன் நாற்காலியில் அமர்ந்தாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த தன்னை விட மூத்த அம்மா பாத்திரத்தில் நடிக்கும் நடிகைக்கு வணக்கம் வைத்தாள். இந்த படத்தில் நீ நடிக்கிறியா? உன் ஃபோட்டோவும் கார்டில் இருந்துச்சே. ஆமாம், நடிக்கிறேன். மாலா தானே கதாநாயகி? ஆமாம். அப்போ நீ கதையில் 2 கதாநாயகிகளா? இல்லைம்மா, ஹீரோவுக்கு அக்காவா? அந்த அக்காவில் அடப்பாவுமே இருந்தது. நீயும் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டியா? இருந்தது. அப்படியாவது நடித்து தான் ஆகணுமா? இருந்தது. கதாநாயகியாக இல்லாமல் நடிக்கிறது இதுதான் முதல் படமா? ஆமாம். அந்த அக்கா பாத்திரம் கதை பூரா வருது. பவர்ஃபுல் பாத்திரம். கிளைமேக்ஸை என்னை வச்சு தான் இருக்குது. அதனால் ஒப்புக்கிட்டேன். அது சரிதான். மாலினி அமைச்சர் ஒருவர் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அதன் பிறகு பூஜை விஸ்தாரமாக துவங்கியது. கூட்டத்தின் நடுவில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திய காரில் இருந்து இறங்கி வந்தான் படத்தில் நாயகனாக நடிக்கும் இளங்கோ. இளங்கோவை பார்த்ததும் தேவமாலினியின் முகம் பிரகாசமானது. என்ன ஒரு அசர வைக்கும் பர்சனாலிட்டி.
இதே இளங்கோவுடன் ஒரு மலையாள படத்தில் நடித்திருக்கிறார் தேவமாலினி. இவளும் அவனும் கல்லூரி மாணவர்கள். கல்லூரியில் போராட்டத்தை மையமாக வைத்து காதலே இல்லாத கதை. அப்போது இளங்கோ சதைப்பிடிப்பே இல்லாமல் ஒட்டிய கன்னங்களுடன் இருப்பான். ஏராளமான திட்டுகளை வாங்குவான். அவன் வளர்ச்சியை பத்திரிகையில் படித்ததோடு சரி, அவன் படங்களை வீடியோவில் பார்த்ததோடு சரி, இணைந்து அதற்கு பிறகு நடிக்க வாய்ப்பே இல்லாததால் சந்திக்கவே இல்லை. இந்த படத்தில் இளங்கோவுக்கு அக்கா பாத்திரம் என்பதால் தான் தேவமாலினி நடிக்கவே ஒப்புக்கொண்டாள். மலையாள படத்தில் இணைந்து நடித்த போதே அவன் மேல் ஒரு மாதிரியான மோகம் இருந்தது. தயாரிப்பாளர் இளங்கோவுக்கு மாலை போட்டார். அடுத்து கதாநாயகியாக நடிக்கும் மாலாவிற்கு மாலை. பிறகு மைக்கேல் தேவமாலினியை அழைத்தார். தேவமாலினி நடந்து மேடைக்கு வந்து மாலை பெற்றுக்கொண்டு திரும்பி இளங்கோவை பார்க்க, மை காட், இந்த மேக்கப்பில் 10 வயசு தொலைச்சிட்டாங்க என்றான் அவன் ரகசியமாக. புகைப்படத்திற்கு அனைவரும் வரிசையாக நின்றபோது, தேவமாலினி, நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டதுமே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்கள் கூட எவ்வளவு பேச வேண்டியிருக்கு தெரியுமா என்று இளங்கோ சொன்னபோது, நேற்று பூத்த ஒரு பருவமங்கையின் மனதில் அடிக்கும் பட்டாம்பூச்சி துடிப்பு தேவமாலினியின் மனதில் இருந்தது. பேசலாம் இளங்கோ, பேசலாம் என்றால் தடுக்க முடியாத புன்னகையுடன். அத்தியாயம் 3. டாக்டர் நடேசனின் தனியார் மருத்துவமனையில் அந்த இளைஞன் ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 10வது வினாடி இறந்து போனான். மாட்டின கிளவுஸுகளை களைந்து வெளியே வந்து உதட்டை பிதுக்கினார் அவர். மை காட் என்றாள் ராஜாத்தி. சற்று நேரத்தில் போலீஸ் ஜீப் வந்து இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் விவரங்களை கேட்டுக்கொண்டு முகம் சிவக்க கத்த துவங்கினார். என்ன மேடம் நினச்சிக்கிட்டீங்க? நீங்கள் பாடியை தொட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? சாரி சார், நாங்கள் தூக்கிட்டு வந்தப்போ அவர் உயிரோடு இருந்தார். இங்கே வந்ததும் தான் இறந்தார். இருக்கட்டும், எங்களுக்கு இன்ஃபார்ம் செய்யாமல் எப்படி நீங்கள் செயல்படலாம்? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா? படித்தவங்க தானே? கத்தி குத்து நடந்த இடம் கடற்கரை பக்கத்தில், ஃபோன் எதுவும் இல்லை. அவனும் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அவன் உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தான் முயற்சி செஞ்சோம். முடிஞ்சுதா? இல்லை, அது வேற. ஆனால் முயற்சி செஞ்சதே தப்பா? சீன் ஆஃப் கிரைம் கலைஞ்சு போச்சே. கத்தி மேலே உள்ள கைரேகை அழியாமல் துணி போட்டு எடுத்து வந்தேன். இங்கே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருக்கோம். குழப்பத்தில் ஒரு புத்திசாலித்தனம். லெட் மீ see the பாடி. தனியாக ஒரு அறையில் வைக்கப்பட்டு வெள்ளை துணி போட்டு மூட வைக்கப்பட்டிருந்த அவன் உடலுக்கு அருகில் சித்திரவேல், ராஜாத்தி, நடேசன் வந்தார்கள். இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். ஏதாச்சும் பேசினானா? இல்லை சார். எப்படி பார்த்தீங்க? ராஜாத்தி தான் பார்த்ததை செயல்பட்டதை விவரித்து டாக்டர் கூட தயங்கினார். நான் தான் மனிதாபிமானம் முக்கியம்னு சொல்லி வற்புறுத்தினேன் என்று முடித்தாள். பைக்கில் போனவன் தான் குத்தினானா? குத்தியை தான் நான் பார்க்கல சார். நான் பார்த்தப்போ பைக் போயிட்டு இருந்துச்சு. கத்தி குத்துலேருந்து புது ரத்தம் வந்துட்டு இருந்தது. கத்தியும் வேற யாரும் இல்லை. அதனால் அவனாக தான் இருக்கணும்னு நினச்சேன். என்ன பைக் அது? ஏகப்பட்ட சத்தம். 100cc நிச்சயமாக இல்லை. நம்பர் எதுவும் தெரிஞ்சுதா? பனி சார். பைக்கு ஏதோ கனவுல போன மாதிரி தான் பார்த்தேன். அவன் என்ன கலர் சட்டை போட்டிருந்தான்? கருப்பு இல்லைனா நீலம். ஆர் யூ ஷுவர்? இவன் எதுவுமே பேசலையா? இல்லை, ஆனால் ஏதோ பேச முயற்சி செஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே மயக்கமாயிட்டான். இங்கே வந்து நினைவு திரும்பாமலே இறந்துட்டான். சித்திரவேல் அந்த வெள்ளை துணியை முழுவதுமாக நீக்கி ஆப்ரேஷனுக்கு தயார் செய்யப்பட்டவன் என்பதால் நிர்வாணமாக இருப்பதை பார்த்து இடுப்பு வரையில் போத்தினார். இவனோட சட்டை பேண்ட் எங்க? தனியாக எடுத்து வைத்திருந்ததை நர்ஸ் கொடுத்தாள். பேண்டின் 3 பாக்கெட்டுகளிலும் எதுவும் இல்லை. இரத்த கரையுடன் இருந்த கட்டம் போட்ட முழுக்கை சட்டையின் பின் பாக்கெட்டில் கைவிட்டு இருந்ததை எல்லாம் வெளியே எடுத்தார். அவை 1, 3 20 ரூபாய் நோட்டுகள், ஒரு 10 ரூபாய் நோட்டு, ஒரு 5 ரூபாய் நோட்டு, 2 ரூபாய்கள், சில்லறை நாணயங்கள் ₹1.75 மதிப்பில் இருந்தன. 2 பான்பராக் பாக்கு பொட்டலம் பிரித்து பாதி காலியாகி மீதி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. 3 பல்லவன் பஸ் டிக்கெட் ஒன்று ₹1. 4 ஒரு தொலைபேசி எண் எழுதிய துண்டுச்சீட்டு. அதில் பெயர் எதுவும் இல்லை, வெறும் ஃபோன் நம்பர் மட்டுமே இருந்தது. 5 ஒரு காட்ரேஜ் ஷேவிங் க்ரீம் வாங்கினதற்கான பில். அந்த கடை பெயர் லஸ்சர்ஜ் ரோடு விலாசத்துடன் அச்சாகியிருந்தது. 6 சிறிய குறிப்பு நோட்டு, புதியது. அதில் முதல் பக்கத்தில் முருகன் துணை என்று எழுதியிருந்தது. 2ஆம் பக்கத்தில் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கிரிஜாவை சந்திக்க வேண்டும். 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு உங்கள் ஜூனியர் அலுவலகம் போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. மற்ற பக்கங்களில் எதுவும் இல்லை. இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பெருமூச்சு விட்டார். இந்த கேஸ் டபாய்க்க போகுது. ஆல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு திணறணும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் அடையாள அட்டை இல்லாமல் ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறது இல்லை. பேக்கெட்டில் நம்ம அட்ரஸ் எப்பவும் வச்சுருக்கணும்னு ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம ஜனங்க எப்போ தான் உணர்ந்து செயல்படுவாங்களோ என்று தனியாக பேசிக்கொண்டார். தன் தொப்பியை கழற்றி விசிறிக்கொண்டார். காலங்காத்தால் கடற்கரையில் வச்சு கொலை. இவன் தனியாக வந்தானா? அந்த பைக்குக்காரனும் இவனு சேர்ந்து வந்தானுங்களா? சேர்ந்து வந்திருந்தா அறிமுகமான ஆசாமி. முதல்ல இவன் யாருன்னு தெரியணும். ஏமா நர்ஸு, உடம்புல பச்சை கிச்சை குத்திக்கிட்டு இருக்கானா? மறுபடி வெள்ளை துளியை விளக்கி பிணத்தின் புஜத்தில் பார்த்து மூடினார். ராஜாத்தி கலங்கி போய் நின்று கொண்டிருந்தாள்.
ஏதோ சொல்ல வந்தானே, மரண முனையில் தவித்தானே, இன்னும் உடனடியாக முதலுதவி சிகிச்சை கொடுத்திருந்தால் பிழைத்திருப்பானோ? பாவம், 25 வயது தான் இருக்கும். வளர்ந்து இளைஞனாக 25 வருடங்கள். 9129 பொறுமையான நாட்கள். ஆனால் பிணமாவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் சில நிமிடங்கள். அந்த கத்தி எங்கே என்றார் இன்ஸ்பெக்டர். அடுத்த அறைக்கு அழைத்து சென்று ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து காட்ட கையில் எடுத்து பார்த்து, இதென்ன சாக்ஸு? இவனோடதா? இல்லை சார், என்னோடது. கயிறை அழிஞ்சிடாமல் வயிற்றுலேருந்து பிடுங்கினேன். கர்ச்சிஃப் இல்லை, அவசரத்துக்கு சாக்ஸு கழட்டி. நீ என்னோட வர வேண்டி இருக்குமா? இந்த இடத்த காமிக்கணும். வரேன் சார் என்றாள் ராஜாத்தி. டாக்டர், உங்கள் ரூமில் ஃபோன் இருக்கா? அவரை தொடர்ந்தார்கள். டாக்டர் அறையில் இந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து முதலில் டிபார்ட்மெண்ட்டில் உயரதிகாரிக்கு விவரங்களை தெரிவித்துவிட்டு பிறகு 9 முறை எஸ்ஆர் சொல்லிவிட்டு வைத்தார். அடுத்த டெலிஃபோன் டைரக்டரி என்கொயரியை அழைத்து அந்த இளைஞனின் சட்டையில் இருந்த பெயரில்லாத தொலைபேசி எண்ணை சொல்லி அதற்குண்டான விலாசம் கேட்டுக்கொண்டிருந்தார். சொல்லுங்கள். டாக்டர் ஒரு பேடையும் பேனாவையும் நீட்டி வாங்கி சொல்லப்பட்டதை திரும்ப சொல்லிக்கொண்டே எழுதி கொண்டார். ஸ்வர்ணபிரியா ப்ரொடக்ஷன்ஸ், 9 ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, கஸ்தூரிபா நகர், அடையாறு. தேங்க்யூ. பிறகு அந்த எண்ணுக்கு டயல் செய்தார். ஹலோ, ஸ்வர்ணபிரியா ப்ரொடக்ஷன்ஸ், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சித்ரவேல் பேசுகிறேன். ஒரு மர்டர் கேஸு. கொலையான ஆசாமி பேக்கெட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவன் கருப்பு பேண்ட்டும் கட்டம் போட்ட முழுக்கை சட்டையும் போட்டிருக்கான். ஆள் யாருன்னு தெரியல. உங்கள் ஃபோன் நம்பர் இருந்ததால் கூப்பிட்டேன். எனி ஐடியா? புரியலையே சார். இங்கே நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நிறைய பேர் வருவாங்க. 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதில் யாராவது நம்பர் குறிச்சிட்டு போயிருக்கலாம். பேர் சொன்னால் யோசிக்கலாம். பேர் கூட தெரியலைங்க. என்ன வயசு இருக்கும்? 24, 25 இருக்கலாம். மாநிலம், சுருள் முடி, அடர்த்தியான மீசை. புரியலிங்களே சார். பேசுகிறது யார்? இங்கே ஆஃபீஸில் உள்ளவன், பொன்னுசாமின்னு பேர். உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க எல்லாம் முதல்ல உங்களை தான் சந்திப்பாங்களா? ஆமாம். ஒரு உதவி செய்யணும் நீங்கள். சொல்லுங்கள் சார். வண்டி அனுப்புகிறேன், அதில் புறப்பட்டு வாங்க. பாடியை நேரில் பார்த்து அடையாளம் புரியுதான்னு யோசிங்க. உடனே திரும்பிடலாம். உங்கள் ஆஃபீஸில் விட சொல்கிறேன். சரி சார், தேங்க்ஸ். உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதுக்கு ஆர்வப்படுறாங்க. மறுபடியும் தேங்க்ஸ். ஃபோனை வைத்தார். அந்த ஆசாமி வந்து பார்த்துட்டு போயிடட்டும். அதுக்கப்புறம் பாடியை ஜிஹெச்சுக்கு மாற்றிடுறேன். அதுக்குள்ளே கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வரீங்களா மேடம்? நானும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர ஆர்வப்படுறேன் சார் என்றாள் ராஜாத்தி உணர்ச்சி பூர்வமாக. அத்தியாயம் 4. அந்த ஹோட்டல் ஹெல்த் கிளப்பில் எக்ஸசைஸ் முடித்து கொண்டு கைப்பையுடனும் கார் சாவியுடனும் வெளியேறின போது ஹோட்டலின் முதல் மாடி வராந்தாவில் நின்று கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்த இளங்கோவை பூரித்தாள் தேவமாலினி. அவனும் பார்த்து விட்டான். ஹாய் என்று இவள் கையசைக்க அவனும் கையசைத்தான். இரு, மேலே வருகிறேன் என்று இவள் ஜாடை காட்ட லிஃப்டில் முதல் மாடிக்கு வந்ததும் அவளின் 2 கைகளையும் ஆர்வமாக பற்றி கொண்டு, ஹலோ தேவமாலினி, எங்கே இப்படி என்றான். இந்த ஹோட்டல் ஹெல்த் கிளப்பில் நான் மெம்பர். ரெகுலராக வருவேன். நீங்கள் எங்கே இங்கே? எனி அஃபையர்? கண்ணடித்தாள். சி, பகல்லையா? அப்போ ராத்திரியில் உண்டாகண்ணா? சச்சா, நான் யோக்கியம் தெரியுமா? தெரியுமே. திருவனந்தபுரம் ஷூட்டிங்கில் பார்த்ததுமே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் என்ன? மேகலாவா? ஐயோ, குப்பையை கிளறாதீங்க சிஸ்டர். சிஸ்டரா? பல்ல உடப்பேன். பின்ன மேடமா? இளங்கோ, என்ன வயசாகிடாது? வயசாகிறதா? அது நான் எப்படிங்க? இன்னும் நீங்கள் நாட்டி என்று அவன் கன்னத்தை கிள்ளினாள். சும்மா உங்களுக்கு கோபம் முட்டைத்தான் சிஸ்டர்னு சொன்னேன். உங்களை நினச்சி சொல்லி விட்டுக்கிட்டு தான் இருக்கிற உங்கள் லட்ச ரசிகர்களில் நானும் ஒருத்தன். கிண்டலா? ஐயோ சத்தியம், 3 வருஷம் உங்கள் ஃபோட்டோவை நான் பர்ஸில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஆளை மாற்றியாச்சா? இல்லை, பர்ஸு தொலைஞ்சி போச்சு. வாங்க, நான் தான் ரூம் போட்டிருக்கேன், உட்காந்து பேசலாம். அவசரமாக போக வேண்டியது இல்லையே. என்ன அவசரமாக இருந்தாலும் இளங்காவுக்காக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் என்று சிரித்தாள் தேவமாலினி. 2 பேரும் அகலமான அந்த ஆடம்பர அறைக்கு வந்து அருகருகே நாற்காலியில் அமர்ந்ததும் எனிதிங் யூ வாண்ட் டூ மச் என்று இன்டர்காம் எடுத்தான். முந்திரி பருப்பு என்றார். விஸ்கி சாப்பிட்றப்போ கொறிச்சா இன்னும் ஜோராக இருக்கும். அதையும் தான் சொல்கிறது. ரியலி? தேங்க்யூ தேவமாலினி. கம்பெனி இல்லாமல் போர் அடிச்சிட்டு இருந்தேன். படம் ஒன்று தயாரிக்கிறேன் தெரியுமில்ல என்றவன் ஃபோனில் அறையன்னு சொல்லி ஒரு பாட்டில் வெளிநாட்டு விஸ்கியும் 2 பிளேட்கள் முந்திரியும் ஆர்டர் செய்துவிட்டு தொடர்ந்தான். இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் ஒன்று கேன்சல்டு சார். இன்னும் ரூம் போட்டு டிஸ்கஷன் வச்சுக்கலாமேன்னு ஏற்பாடு செஞ்சேன். டைரக்டர் ஏவிஎம்மில் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு வர்றேன்னாரு. மணி 11 தானே ஆகுது. வீட்டுக்கு புறப்பட்டு போயிடலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்த்துட்டேன். தேங்க் காட். எதுக்கு கடவுளுக்கு நன்றி? தனியாக தண்ணி அடிக்கிறது போரு. தண்ணி அடித்தா எனக்கு பேசணும், மனசு விட்டு ஏதாச்சும் பேசணும். கண்ணாடி கிட்டையா பேச முடியும்? அட்லீஸ்ட்டு கொட்டுறதுக்காகவாவது ஒரு ஆள் வேணாம். வெல், இன்றைக்கி நீங்கள் மனசு விட்டு பேச போகிறீங்க, நான் கேட்க போகிறேன்.
அது சரி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்னது நீங்கள் வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு? நான் சின்ன பையன், நீங்கள் வாடா போடான்னு கூட சொல்லலாம். எவ்வளவு சீனியர் நீங்கள்? தேவமாலினி சிரித்தாள். என்ன மிஞ்சி போனால் 2 வயசு தான் மூப்பாக இருப்பேன். என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லையா? போச்சுடா, சினிமாவில் நடித்து வாழ்க்கையிலையும் டைலாகா? எனக்கு போலித்தனம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ தேவமாலினி, நீங்கள் செக்ஸியாக வெறியேற்றுற மாதிரி சிக்குன்னு இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணினா அதை சொல்லிடணும். கால் மேல் கால் அணிந்து கொண்டாள். தோணுதா அப்படி? மௌனமாகி அவள் முகத்தை பார்த்தான். அதான் சொன்னனே, விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாக நான் உங்கள் வெறி பிடிச்ச ரசிகன். பிலீவ் மீ, அன்னைக்கு பூஜையில் சந்தித்ததுமே அன்னைக்கு மனசு பூரா உட்காந்துக்கிட்டு களைய மாட்டேன்னு அடம் பண்ணிட்டீங்க நீங்கள். ராத்திரி தூங்க ரொம்ப நேரமாச்சு. இது மட்டும் டயலாக் இல்லாமல் என்னவா? குனிந்து நிமிர்ந்து சிரித்தாள் ஹேமமாலினி. எதில் அடித்து சத்தியம் செய்யட்டும்? அவள் கையை எடுத்து அதன் மேல் தன் கையை பொத்தி போதுமா என்றான். அப்படியே இழுத்து அவன் கையை தன் மார்பின் மேல் அவள் வைத்து கொள்ள உடனே விலகி பொய்யாய் மயங்கியவன் போல பாவனை செய்து 1000 வாட்ஸ் கரண்ட் அடித்த மாதிரி இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியில் உடம்பை உங்களை மாதிரி யாரும் மெயின்டைன் செய்யலை. ஒரு இடத்துலேயும் தேவைக்கு அதிகமாக ஃப்ளஷ் இல்லை. 1-2 படங்கள் கவுந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஃபீல்டில் நிற்க இந்த சீரான உடம்பு தான் காரணம். எத்தனை பேர் புதுசாக வந்தாலும் உங்கள் மேலே ரசிகர்களுக்கு உள்ள கிரேஸ் தனி. அன்றைக்கி ஒரு சலூனில் பார்த்தேன். கதவை தட்டி அனுமதி பற்றி சேவகன் ஃபோனில் சொன்னதை கொண்டு வைத்து விலகியதும் எடுத்து கிளாஸ்களில் ஊற்றியபடி, என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? எஸ், சலூன். உங்கள் ஃபோட்டோவை கத்தரிச்சு ஒட்டியிருந்தான். அதில் ஒரு முக்கியமான இடத்துல கிழிஞ்சிருந்தது. என்னப்பா அதுன்னு கேட்டேன். முடிவெட்டிக்க வந்தவனில் ஒருத்தன் பாஞ்சிட்டானா, பல் பட்டு கிழிஞ்சிடுச்சான். டெரிஃபிக் இல்லை? தப்பி தவறி அவன் உங்களை நேரில் சந்திச்சா என்ன ஆகும்? சி என்று அவன் கன்னத்தில் தட்டினார். தேவமாலினி எழுந்து சென்று ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து குளிர்பானமும் ஐஸ் கட்டிகளும் எடுத்து வந்தாள். அவன் விஸ்கி ஊற்ற இவள் அளவு கேட்டு கலந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டாள். மெல்ல மோதி கொண்டு பருக துவங்க இவள் உடனே சரசரவென்று முடித்து விட்டு வைத்தாள். திருவனந்தபுரத்தில் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சு இந்த வாடகைக்கே மூக்கை பொத்திக்கிட்டதா ஞாபகம் என்றான் இளங்கோ. 10 வருஷம் நடுவில் ஓடிடுச்சு இளங்கோ. டெய்லியா? சச்சா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ இல்லை ரொம்ப துக்கமாக இருக்கிறப்போ. இப்போது 2வது வகையா? முதல் வகை. ரியலி யூ லைக் மை கம்பெனி? முடித்துவிட்டு மீண்டும் நிரப்பினான். ஒரு சிகரெட். எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி பற்ற வைத்து கொண்டு கேட்டனே, யூ லைக் மை கம்பெனி? கம்பெனியெல்லாம் இல்லை, ஐ லைக் யூ. உன்னோட எனர்ஜெட்டிக் துடிப்பு இருக்குது பாரு, யூத்துக்கு உரிய துள்ளல், பேச்சில் உள்ள இன்டெலிஜென்ஸ். நாம் சந்தித்ததுலேயே ஒழிய உன்னை பத்திரிக்கையில் பார்க்குறப்போ சினிமாவில் பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்கும். உன் படங்கள் ஒன்று விடாமல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். யூனோ, த்ரில்லிங் டு ஹியர். சோபலட்ச ரசிகர்களோட கனவு கண்ணி என்ன ரசிக்கிறதா? சப்கொஸ்டின். கனவு கண்ணியா கனவு காரிகையா? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் கன்னத்தை வில்லலாக பிடித்து விளக்கி, இதானே வேணாங்கிறது? என் கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லு, நானும் உண்மையாக பதில் சொல்கிறேன் என்றால் சேலையின் தலைப்பை நழுவதை பொருட்படுத்தாமல். 2 பெக்குக்கு அப்புறம் நீங்கள் உதச்சி கேட்டால் கூட பொய் வராது. கேளுங்க தேவமாலினி. நீ பேச்சுலரா? இவ்வளவுதானா? நீங்களே சொல்லுங்கள், இருக்க முடியுமா? சிரமம் ரொம்ப லிமிட்டட். அலையிறதில்ல. மனசு அல்லாடுறப்ப அப்பப்போ. மனசு எப்போ அல்லாடும்? அதுக்கு டைம் டேபிளாக இருக்குது. எப்போ வேணால் அல்லாடும். இப்போ கூட அல்லாடிட்டு தான் இருக்குது. சரக்கென்று திரை இழுத்தது போல ஒரு அமைதி வந்து விழுந்தது. தேவமாலினியின் சேலை தலைப்பு முற்றிலும் விலகி கைகளில் விழுந்திருக்க லேசான தள்ளாட்டத்துடன் எழுந்து 2 கைகளையும் விரித்தபடி அவனை பார்த்து, இளங்கோ என்றாள். அந்த வார்த்தையில் உஷ்ணம், ஏக்கம், அழைப்பு 3ம் நீக்கமர கலந்திருக்க இளங்கோ அவளை சுட்டுவிடப் போகிறது என்று சிகரெட்டை அணைத்துவிட்டு அப்புறமாக அவளை அணைத்து கொண்டான். மிக அருகிலேயே கட்டில் இருந்தது. அத்தியாயம் 5. பெசன்ட் நகர் கடற்கரைக்கு இன்ஸ்பெக்டர் சித்திரவேலும் சில கான்ஸ்டபிள்களும் ராஜாத்தையும் வந்து சேர்ந்தபோது வெயில் சுல்லென்று அடிக்க துவங்கியிருந்தது. கடலுக்கு ஜரிகை ஆடை அணிவித்திருந்தான் சூரியன். அந்த இளைஞன் குத்தப்பட்டு கீழே கிடந்த அந்த நினைவு மண்டபத்தின் அருகில் ராஜாத்தி நிறுத்த சொன்ன இடத்தில் ஜீப் நின்றது. இந்த இடம்தான் சார். ராஜாத்தி காட்டின இடத்தில் மணலில் கட்டி கட்டியாக ரத்தம் உறைந்து போயிருந்தது. ரோட்டிலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி ஏன் வந்தானுங்க? தொப்பியை எடுத்துவிட்டு தலையை சொரிந்தார் சித்திரவேல். கத்தினாலும் அலை சத்தத்தில் மங்கிடட்டும்னு இருக்கலாம் என்று ராஜாத்தியை அட பரவாயில்லையே என்பது போல் பார்த்தார். கான்ஸ்டபிள்கள் உத்தரவின்படி அருகில் நடந்து குனிந்து தடயம் சாட்சியம் ஏதாவது தென்படுகிறதா என்று தேடினார்கள். அந்த மண்டபத்தில் ஏறி நின்று பார்த்தார். 4 சினிமாவில் ஒன்று தப்பாமல் இடம்பெற்றுவிடும். அந்த கடற்கரை மண்டபத்தில் காதல் கிராக்குகள் நிறைய இருந்தன. கரித்துண்டு, பால்பாயின் பேனா, பென்சில் என்று சகலத்திலும் எழுதியிருந்தார்கள். பரணி ஐ லவ் யூ, தாமோதரன், நித்யா ரவிசங்கர் லவ்ஸ், கார்த்திகா, சோமு, விஜயன், ராஜேந்திரன் பெருந்துரை, பார்வதி உன்னுடைய என்
எதுவும் எழுத விரும்பாத சிலர் கஜராகோ படமாக வரைய முயற்சி செய்து பாகங்களை தப்பாமல் குறித்திருந்தார்கள். என்னையா ஒரு மோட்டார் பைக்கு தடயம் எதுவும் இருக்கா? இல்லை சார், காற்றுல மணல் பறக்கிறதால அழிஞ்சிருக்கும். சித்திரவேல் அந்த இரத்த கட்டிகள் அருகாமையில் ஷூ கால்களால் மணலை நிரடி பார்த்தார். நோ சான்ஸ் என்று உதடுகளை பிரித்து கொண்டார். ராஜாத்தியிடம், ஏமா உனக்கு கத்தினது கேட்டதா? இல்லை சார், முனகல் கேட்டு தான் வந்த. கிட்டத்தட்ட 4 இன்ச்சு இறங்கியிருக்கு. வாய் விட்டு அலறி இருப்பான். கேட்கலன்னா வாயை பொத்திக்கிட்டு குத்தி இருக்கணும் அவன். நீ இங்கே ஓடினப்போ வேற யாரையும் பார்க்கல தானே? பைக்கில் போகிறவனை பார்த்தேனே, அவனை தவிர யாரும் இல்லை சார். அகஸ்மாத் தான் டாக்டர் ஓடுறதுக்காக வந்தார். அப்புறம் ராஜாத்தியிடம் விலாசம் வாங்கி கொண்டு அவளை போக சொன்னார் சித்திரவேல். ஐ எம் வெரி க்யூரியஸ் சார். அவனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் செஞ்சு விசாரித்து தொந்தரவாக நினைப்பீங்களா என்றாள். சற்றே சிரித்துவிட்டு, எல்லோரும் விட்டா போதும்னு ஓடுவாங்க, நீ இவ்வளவு ஆர்வமாக கேட்குறியம்மா, தாராளமாக ஃபோன் செய்யுமா என்றார். நிறுத்தின இடத்தில் அப்படியே இருந்த தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு ராஜாத்தி சென்றதும் சித்திரவேல் அந்த இடத்தில் ஒரு கான்ஸ்டபிளை நிறுத்திவிட்டு மறுபடி டாக்டர் நடேசனின் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். ஸ்வர்ணப்பிரியா ப்ரொடக்ஷன்ஸில் இருந்து பொன்னுசாமி வந்தார். வந்தவரை சித்திரவேல் அழைத்து சென்று பிணத்தை காட்டினார். பாருங்க, இந்த ஆசாமி உங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கிறானா? தெரிஞ்சவனா? அவர் ஆழ்ந்து பார்த்து உதட்டை பிதுக்கி தலையை இடவளமாக அசைத்துவிட்டு இடுப்பிலிருந்து மூக்குப்பொடியை எடுத்து சர்ரென்று ஏற்றிக்கொண்டு அப்போ வரேன் என்று சொல்லி சென்று விட்டார். கொஞ்ச நேரத்தில் எஸ்பி மருது வந்தபோது சித்திரவேல் சல்யூட் அடித்தார். இவர் விவரம் சொல்ல தலையசித்து கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, இன்னும் ஆள் யாருன்னே தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே என்றார். ஃபோன் நம்பர் வச்சு ஒரு சினிமா கம்பெனின்னு கண்டுபிடிச்சி அவங்கள காண்டாக்ட் பண்ணி வரவழைச்சு பார்த்துட்டேன் சார். அவங்களுக்கு தெரியல சார். பேக்கெட்டில் வேறு என்னென்னவோ இருக்குது, அதை வச்சு எதுவும் தெரியலையா? ஒவ்வொன்றா அடுத்து விசாரிக்கணும் சார். ஷேவிங் க்ரீம் வாங்கியிருக்கான் நேற்று தேதியில் மயிலாப்பூரில். அந்த கடையில் விசாரிக்கணும். குறிப்பு நோட்டில் உங்கள் ஜூனியர் அலுவலகம் போகணும்னு எழுதியிருக்கான், அங்கே விசாரிக்கணும். இதை பாருங்கள். சித்திரவேல் எடுத்துக்காட்ட, டூ இட் இமீடியட்லி. என்ன ஆஃபீஸ் அது என்றார் எஸ்பி. விசாரிச்சிட்டேன் சார். உங்கள் ஜூனியருங்கிறது ஒரு பத்திரிகை, மாத பத்திரிகை. ஒரு புத்தகம் வாங்கி விலாசமும் ஃபோன் நம்பரும் குறித்து வச்சுட்டேன். ஃபோன் செஞ்சிங்களா? பண்ணிட்டேன் சார். பதில் இல்லை. 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க போலிருக்கு. இதே அடையாறு தான். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு போய் நேரில் பார்த்துடுறேன் சார். கடற்கரைக்கு நான் அழைச்சிட்டு போய் பார்த்துடலாமா? பிளட் ஸ்டெயின் இருக்குதுங்களா? இருக்குது, ஆனால் கொலைக்காரன் பைக்கில் போயிருக்கான். அதை உறுதியான முடிவாக எடுத்துக்க முடியாது. நான் ஏற்பாடு பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன் என்றார் எஸ்பி. மேலும் பல குறிப்புகள் உத்தரவுகள் கொடுத்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்றதும் சித்திரவேல் பெருமூச்சு விட்டார். ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு கான்ஸ்டபிளை துணைக்கு வைத்து பிணத்தை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார். உதவி இன்ஸ்பெக்டரை ஃபோன் செய்து அழைத்து அவன் உடைகள், கத்தி முதலியவற்றை ஒப்படைத்து ஸ்டேஷனில் கொண்டு சென்று வைக்க சொன்னார். டாக்டர் நடேசனுக்கு நன்றி சொல்லி எழுதி வாங்கின ஸ்டேட்மெண்ட்டுடன் புறப்படும் முன்பாக மீண்டும் ஒரு முறை ஃபோன் செய்தார். ஹலோ, உங்கள் ஜூனியர் என்றார்கள். பேசுகிறது யாரு? இங்கே மாரிமுத்துன்னு மேனேஜர் பேசுகிறேன். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பேசுகிறேன். ஒரு என்கொயரி இருக்குது, உங்கள் உதவி வேணும். நான் உடனே நேரில் வரேன் என்று வைத்துவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 6. ஷார்ட் இடைவெளியில் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் தேவமாலினி. இளங்கோவுடன் நடிக்கும் இது புதிய நேரம் படத்தின் அன்றைய படப்பிடிப்பில் இளங்கோவுக்கு காட்சி இல்லை என்பதால் வரவில்லை. அதுவே அவளுக்கு போரடித்தது. இளங்கோவுடன் ஏற்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட உறவை நினைத்தாள். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கிய இந்த 40 நாட்களும் எவ்வளவு சுகமான வசந்த நாட்கள்! அன்றைய ஹோட்டல் சந்திப்புக்கு பிறகு இளங்கோவுடன் ஏற்பட்டுள்ள நட்பின் நெருக்கமே தனி. நட்பா? அந்த வார்த்தையை இங்கே உபயோகிக்க முடியுமா? பின்னே நானும் இளங்கோவும் காதலிக்கிறோமா? சிறப்பாக இருக்கிறது. அப்படி சொல்லி பார்க்க, ஆனால் உண்மை அதுதான். லைட் வெளிச்சம் இல்லாமல், கேமராவின் முன்னிலை இல்லாமல் நாங்கள் காதலித்து கொண்டிருக்கிறோம். ஒய் நாட்? நானும் பெண்தானே. ஆனால் இத்தனை நாட்களாக எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. சினிமாவில் அல்லாமல், சம்பளத்திற்காக இல்லாமல் ஒரு ஆளை பார்த்ததும் கிளர்ச்சி, புத்துணர்ச்சி, மயக்கம், கிறக்கம் இதெல்லாம் எனக்கு ஏற்படுமா என்று. ஏற்படுகிறது. எந்த தயக்கமும் இல்லாமல், எதிர்ப்போ மறுப்போ இல்லாமல் எங்களுக்குள் சங்கமம் நிகழ்ந்திருந்த போதிலும், அதன் பிறகு அந்த சங்கமம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்கதையான போதிலும், விடுமுறை ஏற்காடு எக்ஸ்பிரஸில் கூப்பையிலும் எனக்கு அவனுக்கு என் மேலும் உள்ள கிளர்ச்சியோ கவர்ச்சியோ ஆசையோ கொஞ்சமும் குறையவில்லை. மாறாக அது மடங்காக அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. உரிமை கிடைக்கும் வரை கொஞ்சம் சமுதாயத்திற்கும் சில துணிச்சல்கார பத்திரிகையாளர்களுக்கும் பயப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் தாரணியே 2ஆம் காட்சிக்கு அனுப்பி வைத்துவிட்டு காத்திருக்க, இளங்கோ முகத்தை மூடும் ஹெல்மெட் அணிந்து பைக் எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வர போன தடவையோ அதற்கு முதல் தடவையோ தான் ஆரம்பித்தேன். இளங்கோ என்றவனின் உஷ்ண மூச்சு என் கழுத்தில். கொஞ்சம் சும்மா இரு. ஏன்? முக்கியமாக பேசணும். நீ பாட்டுக்கு பேசு தேவா. இப்போது நீங்கள் வாங்க கழன்று போய்விட்டது. அக்கறையோடு நீ கேட்கணும்.
காதுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை, பேசு, அது பாட்டுக்கு கேட்கட்டும். அவன் கைகள் என்னை கவனம் செலுத்தி பேச விடாமல் செய்து கொண்டிருக்க, ப்ளீஸ் இளங்கோ, ஒரு 10 நிமிஷம் இடைவேளை, நான் எங்கே போயிட்டேன்? இளங்கோ கைகளை கட்டி கொண்டான். சரி, என்ன சொல்லு. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் தற்கொலை செய்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் நம்பியா இளங்கோ? நம்ப மாட்டேன். நிஜம் இளங்கோ, எனக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த பங்களா இப்போது கடனில் இருக்குது தெரியுமா? இதை இப்போது விற்றா அசல் வட்டிக்கு சரியாக போயிடும். ரியலி? சொந்த படம் எடுத்ததில் உனக்கு ஏகப்பட்ட நஷ்டம்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த அளவுக்கா? எடுத்ததோடு நிறுத்தியிருக்கலாம். தப்பு கணக்கு போட்டுட்டேன். சிட்டி, கோயம்புத்தூர் 2 ஏரியாவும் நானே டிஸ்ட்ரிபியூட் செஞ்சேன். படம் 7 நாள் தான் ஓடிச்சு. 2வது வாரம்னு போஸ்டர் அடித்ததை இடைக்கு தான் போட்டோம். செமத்தையாக கடிச்சிருச்சு இளங்கோ. எக்கச்சக்க டென்ஷன். தினம் ஃபோன் அடித்தாலே உதறல். பத்திரிகைகளை நிமிர்த்தி பார்க்க முடியலை. 1 மாதம் நான் வீட்டை விட்டே வரலை. ஏதாச்சும் மனசுக்கு மாற்றம் வேணும்னு கலை விழாவில் கலந்துக்க சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். இளங்கோ, இதையெல்லாம் எதற்காக இப்போது சொல்கிறாய் என்பது போல என்னை பார்த்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு புகையை போர்வைக்குள் ஊதினான். அது மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கிற என்னோட ஒரே ஆதரவான அம்மா செத்து போனாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னோட 4 படங்கள் வரிசையாக தோல்வி. அதனால் மார்க்கெட் சரிஞ்சு போய் 25 தான் தருவேன் பண்ணுறீங்களான்னு ஒரு ப்ரொடியூசர் என்னை ஹத்தாளமாக கேட்குற நிலமை. இந்த நிலமையில தான் மறுபடியும் நாம் சந்தித்தோம் திருவனந்தபுரத்தில். அப்போது நமக்குள்ளே இருந்த புரிப்படாத அன்புக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சு போச்சு. இளங்கோ, இப்போ நான் என்னோட எல்லா ரணங்களையும் மறந்து இருக்கேன்னா அதற்கு காரணம் நீ தான் என்றபோது என் கண்களில் கண்ணீர் துளிகள் முகாமிட்டன. என்னை லேசாக அணைத்து கொண்டு, வாட் டார்லிங், நீ இவ்வளவு சென்சிட்டிவா என்றான். இளங்கோ, ஐ லவ் யூன்னு சொன்னால் சிரிப்பியா? சேச்சா, எல்லா சினிமா பத்திரிகையிலும் எழுதிட்டாங்க. என்ன, கொஞ்ச நாளாக நான் எதையும் படிக்கிறதில்ல. அவங்க பாஷையில் எழுதியிருக்காங்க, அதான் என்ன, வேணாம் சொன்னால் வருத்தப்படுவேன். பரவாயில்ல, சொல்லு இளங்கோ. நடிகை தேவமாலினிக்கு தன்னை விட இளம் வயதுள்ள கதாநாயகன் நடிகர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். இப்போது அவரின் வலையில் விழுந்துள்ள ஹீரோ இளங்கோ. 2 பேரையும் ஜோடியாக பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ஹீரோவின் மேல் தேவமாலினிக்கு உள்ள கவர்ச்சி தீரும் வரை இந்த தற்காலிக இணைப்பு தொடருமாம் என்றான் இளங்கோ. பாத்தியா, நேர்மை இல்லாமல் எப்படியெல்லாம் எழுதுறானுங்க. இளங்கோ, என்னை பாரு, இது தற்காலிக இணைப்பா? சேச்சா, நான் உனக்கு வலை வீசினேனா? அப்படியே விழுந்திருந்தாலும் அந்த வலையில் விழ நான் தயாராக இருந்தேன். எனக்கு இந்த மாய வாழ்க்கை அழுத்து போச்சு. ஸோ உன்னோட நடிக்கிறத கடைசி படமாக வச்சுக்கலாம்னு போய் யோசிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு புதுமுகம் தேவைப்படுது இளங்கோ. ஒரு குடும்ப பொண்ணாக சமையல், குழந்தை, புருஷனோட தேவைகள்னு கவனிச்சுக்கிட்டு மற்ற டென்ஷன்கள் எதுவும் இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கைக்காக நான் ஏங்குறேன் இளங்கோ. நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த நடுராத்திரி இல்லையா? ஜோக் அடிக்காத இளங்கோ. யூ லவ் மீ இல்லையா? ஷியோர். நான் உன்னை விட 2 வருஷம் மூத்தவ. அதனால் உனக்கு காம்ப்ளெக்ஸ் எதுவும் இருக்கா இளங்கோ? சச்சே, நெவர். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே 2, 3 என் வயசுக்கு மீறின பொண்ணுங்க தான். வேணாம், பழச பேச வேணாம். ஏன் தேவா, எதை நாம் பேசாமல் விட்டு வச்சோம்? நமக்குள்ளே நாடகமே வேணாம். நானும் புது மாப்பிள்ளை இல்லை, நீயும் புது பொண்ணு இல்லை. 4 வருஷம் முன்னாடி தயாரிப்பாளர் ஒருத்தர் உன்னை தன் விருகம்பாக்க பங்களாவிலேயே கொஞ்ச நாள் வச்சுருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, உண்டா இல்லையா? அது எதுக்கு இப்போது? வாழ்க்கையில் கசப்பான பக்கங்களில் அதுவும் ஒன்று. அவர் எனக்கு தர வேண்டிய 4.5 லட்சம் பாக்கிய வசூலுக்கு எப்படி எல்லாமோ போராடி வேண்டியதாக இருந்துச்சு. அவர் உன்னை கல்யாணமே பண்ணிக்க இருந்ததா படித்த நினைவு. சேச்சா, இல்லைப்பா, அவருக்கு ஏற்கனவே பொண்டாட்டி உண்டு. அதுதான் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டு. அதோட எனக்கும் அவருக்கும் விவகாரம் விட்டு போச்சு. ஏனப்பா இப்போ அந்த பழைய குப்பையெல்லாம்? இன்றைக்கி என் மனசு பூரா நீ மட்டும்தான் இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இனி நாம் எப்படி இருக்கணும்னு யோசிக்கலாம். பகிரங்கமாக பல வெற்றிகளுக்காக அந்தரங்கமான சில தோல்விகள் எல்லோரோட வாழ்க்கையிலும் உண்டு. தோல்வியோட வகைகள் தான் வித்தியாசப்படும். ஆரம்பித்த கேள்விக்கு இன்னும் பதில் வரலை உங்ககிட்டேருந்து. என்ன, நாம் கல்யாணம் செய்துக்கலாமா? நான் தமிழ் சினிமாவில் 3வது 4வது இடத்துல தான் வர முடிஞ்சிருக்கு. முதல் இடத்துக்கு வரணும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும், இப்போ 14 படம் இருக்குது. கதை கேட்காம ஒப்புக்கிறது இல்லை. மேக்கப்பில் அக்கறை காமிக்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன். இப்போ கல்யாணம் செய்துக்கிறது என்னோட கான்சன்ட்ரேஷனை கலைச்சிருமேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணக்கூடாதா? நான் உடனே அவன் இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டு, இது போதும் இளங்கோ, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியே, இது போதும், எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேனா? அருகில் இருந்து அவன் வாட்சை எடுத்து பார்த்துவிட்டு 10 நிமிஷம் இடைவேளைன்னு சொல்லிட்டு 25 நிமிஷம் அநியாயமாக வேஸ்ட் பண்ணிட்டோம் என்று விட்டு என்னை அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட துவங்கினான். ஹலோ, என்ன கற்பனை என்று குரல் கேட்டு கலைந்தாள் தேவமாலினி. புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த அந்த பத்திரிகை நிருபரை பார்த்து, வாங்க மன்மதன், பார்த்து நாளாச்சு தம்பி, ஒரு சேர் கொண்டாந்து இப்படி போடு என்றாள்.
கொண்டு வந்து போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மதன் கமுக்கமாக சிரித்து அமைதியாக இருந்தான். தேவமாலினிக்கு எல்லா நிருபர்களையும் விட மன்மதனை மிகவும் பிடிக்கும். நல்ல அறிவு கூர்மை, எந்த சப்ஜெக்டை பற்றியும் விரிவாக பேசுவான். புண்படும்படி கேள்விகள் வராது. பேட்டியை அர்த்தம் மாற்றி திருத்தி எழுத மாட்டான். விமர்சனம் செய்வான். அதில் முகதாட்சண்யம் இருக்காது. சிறப்பாகப்பட்டால் ஓகோ என்பான். பிடிக்கவில்லை என்றால் சீத்து என்று விடுவான். நிறைய முன்னேற்ற குறிப்புகள் சொல்லுவான். தேவமாலினிக்கு தனியாக பிஆர்ஓ என்று யாரும் இல்லை. ஆகவே பத்திரிகையாளர்களை சந்திப்பது, சிறிய பார்ட்டிகள் கொடுப்பது என்றால் மன்மதனை அழைத்து பொறுப்புகளை ஒப்படைத்து விடுவாள். அவன் கச்சிதமாக எல்லா ஏற்பாடுகளையும் முடிப்பான். நடுவில் காசு சுரண்டும் பழக்கம் இல்லாமல் பைசா சுத்தமாக கணக்கு கொடுப்பான். தேவமாலினி பிரியப்பட்டு பணம் கொடுத்தாலும் மறுத்து விடுவான். தான் எழுதும் கட்டுரைகள், பேட்டிகளுக்கு பத்திரிகைகளில் தருகிற தொகை போதுமானது என்பான். சிங்கப்பூரிலிருந்து அவனுக்காக இவள் வாங்கி வந்து தந்த டிஷர்ட்டை கூட மறந்துவிட்டவன். தேவமாலினி அவனை வெறும் ரிப்போர்ட்டராக நினைப்பதில்லை. அதற்கு மேல் ஒரு நண்பனாக, ஒரு நல்ல ஆலோசகராக. ஒரு புதிய படக்கம்பெனி இவளை அணுகும்போது மன்மதனை அழைத்து பார்ட்டி எப்படி என்று கேட்பான். ஒரு வித்தியாசமான கேரக்டரில் அவள் நடிக்கப் போவதாக இருந்தால் அதே டைப் கேரக்டர்கள் உள்ள படங்களில் கேசட்டுகளை பொறுக்கி கொண்டு வந்து விடுவான். தேவமாலினி இவனிடம் மட்டும் ஓரளவு தனது வெளிவேஷம் கலைத்து கொஞ்சம் பலவீனங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தாள். இவன் எப்படி கமுக்கமாக சிரிக்கிறான் என்றாள் தேவமாலினி. ஒன்றுமில்லையே. அப்படின்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரியில் உங்கள் பேச்சு தான் இப்போ. அப்படியா? என்ன பேசுகிறாங்க? கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே? அது பேட்டியா பர்சனல் கேள்வியா மன்மதன்? எவ்வளவு பேசினாலும் எதை போடலாம்னு கடைசியாக உங்களை கேட்காம நான் எழுதியிருக்கேனா இப்போவாது? இல்லை. அதனால தான் உங்ககிட்ட மட்டும் எனக்கு மனசு விட்டு பேச பிடிக்கும். இப்போ சொல்கிறத வெளியிட்ட வேணாம். எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். சீக்கிரம் 2 பேருமா சேர்ந்து ப்ரெஸ் மீட் வச்சு அறிவிப்போம். இளங்கோ தானே? உங்களுக்கு தெரியாமல் நான் சுவாசிக்க கூட முடியாதே. அவர் தான். என்ன மன்மதன் நினைக்கிறீங்க? என் முடிவு சரியா? ஒரு ஸ்டேஜில் நானும் செட்டில் ஆக வேணாமா? நிச்சயமாக. வரிசையாக உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள்னு எனக்கு தெரியும். மற்றவங்கள விட அதிகமாகவே தெரியும். நிச்சயமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உதவி இயக்குனர் வந்து ஷார்ட் ரெடி வாங்க என்றதும் தேவமாலினியோட மன்மதனும் எழுந்து கொண்டான். புறப்பட்டாச்சா? அடுத்த ஃப்ளோரில் ரஜினி இருக்கார். பிரேக்கில் பேட்டி தரேன்னு சொல்லியிருக்கார். மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன் மேடம். மன்மதன் நடந்தான். நினைத்து கொண்டு திரும்பி பார்த்து, இப்போ பேசினதை எழுத மாட்டேன் என்று விட்டு சென்றான். அத்தியாயம் 7. உங்கள் ஜூனியர் பத்திரிகை அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் சந்திரவேலுக்கு லட்டு போன்ற தகவலை கொடுத்தார்கள். தான் வந்த நோக்கத்தை சுருக்கமாக சொல்லி 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு உங்கள் ஜூனியர் அலுவலகம் போக வேண்டும் அப்படின்னு அவனோட குறிப்பு நோட்டில் எழுதியிருந்ததால தான் நான் உங்ககிட்ட வந்தேன் என்று இவர் சொன்னதும் மேனேஜர் ஒரு டைரியை புரட்டி பார்த்து, 16ஆம் தேதி காலையில் தங்கராசுவை வர சொல்லியிருக்கிறோம். செத்துப்போன ஆசாமி மாநிலமாக சுருள் முடியா என்றார். ஐயோ ஆமாம். அப்படின்னா தங்கராசு தானா? அடப்பாவமே. யார் தங்கராசு? ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். 10-15 பத்திரிகைகளில் எழுதுகிறவர். கூப்பிட்டு இந்த மாதிரி பெண் போலீஸ்காரங்க பற்றி பேட்டி கண்டு எழுதுங்க, கோல்டன் பீச்சுக்கு வர காதலர்களை பேட்டி கண்டு எழுதுங்கன்னு அசைன்மெண்ட் கொடுத்தா 2 நாளில் செய்தி எழுதி கொண்டு வந்துடுவார். அடடா, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன பகை சார்? இப்போ தான் ஆளே யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இனிமே தான் பகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கும் அவரோட ஃபோட்டோ காமிக்கிறேன், கொஞ்சம் சரி பார்த்துருங்க சார். வேறு ஆளாக இருந்தால் நல்லது. மை குட்னஸ், தங்கராசோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? 2-3 போஸ்டில் இருக்குது சார். 2 தடவை பேட்டி கட்டுரையோட அவர் ஃபோட்டோவையும் போட்டிருக்கோம். மேனேஜர் புகைப்படங்கள் என்று எழுதின ஒரு அட்டை பெட்டியை எடுத்து மடிமேல் வைத்து கொண்டு தேட துவங்கினார். எடுத்தார், கொடுத்தார். பதைப்புடன் காத்திருந்தார். இவனே தான் என்று சொன்னதும் முகம் சோர்ந்து போனார். அப்போது தங்கராசு, இவன் விலாசமும் நீங்கள் வச்சுருப்பீங்களே? தாராளமாக. மயிலாப்பூர் கச்சேரி ரோட்டில் ஒரு சின்ன தனி வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார். நல்லா சிரித்து பழகுவார். எடுத்து கொடுத்த விலாசத்தை தனி காகிதத்தில் குறித்து கொண்ட இன்ஸ்பெக்டர், கல்யாணமானவரா என்றார். இல்லை, சீக்கிரத்தில் பண்ணிக்க போகிறதா சொன்னார். யாரையோ லவ் பண்ணுறதா கூட சொல்லிகிட்டு இருந்தார். இன்ஸ்பெக்டருக்கு தங்கராசுவின் குறிப்பு நோட்டில் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கிரிஜாவை சந்திக்க வேண்டும் என்று அவன் எழுதியிருந்தது நினைவிற்கு வந்தது. ஒருவேளை அந்த பொண்ணு பேர் என்ன? கிரிஜாவா? பேரெல்லாம் தெரியாது சார். அந்த பொண்ணை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரியுமா? அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்னு சொன்னார். வேறு தகவல் தெரியாது. தங்கராசுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு யார்? அதெல்லாம் தெரியாது சார். அவர் எந்தெந்த பத்திரிகைகளுக்காக வேலை பார்க்குறாரு? குமுதம், கல்கி, குங்குமம், வேடான்லேருந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் வேலை பார்ப்பார். அவங்க கூப்பிட்டும் ஒர்க்கு கொடுப்பாங்க. இவராக எழுதிட்டு போய் பரிசீலனைக்கும் கொடுப்பாரு. நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவசியப்பட்ட மறுபடி வரேன். சித்திரவேல் புறப்படும் முன்பாக தண்ணீர் கேட்டு வாங்கி குடித்தார். மயிலாப்பூர் கச்சாரி ரோட்டில் சற்று லஸ்கார்னர் சந்தடிகள் கடந்து ஒரு சந்துக்குள் பதுங்கியிருந்தது அந்த தனி ஓட்டு வீடு. 2 பக்கங்களிலும் மாடி வீடுகள் இருந்தன. தங்கராசுவின் வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அருகில் ஒரு டெய்லர் கடை இருந்தது. சித்திரவேல் அவரிடம் சென்றதும் ஸ்டூலை வேஸ்ட் துணியால் துடைத்து போட்டார். இந்த வீட்டில் இருக்கிற தங்கராசுவை பார்க்க வந்தேன். வீடு பூட்டியிருக்குதே.
அந்த பையன் எப்போ வெளியில் போவான், எப்போ திரும்பி வருவான்னு சொல்ல முடியாதுங்க சார். பத்திரிக்கையில் எழுதுகிற பையன், பல ஜோலி, தப்பு தண்டா எதுக்கும் போகிறதில்ல. என்ன விஷயம் சார்? ஒரு பத்திரிக்கை விஷயமாக தான் பார்க்கணும். அந்த வீட்டில் தங்கராசு மட்டும்தான் தனியாக தங்கியிருக்கிறாரா? ஆமாங்க சார். அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டதா சொன்னாருங்க. சொந்த ஊர் பாபநாசம். அங்கே ஒரு அண்ணன் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. எப்போவாவது வந்து போவார். தங்கராசு தினமும் உங்கள் கடைக்கு வருவாரா? ஆமாம், நான் ஒரு புத்தக பைத்தியம். மாதம் 200 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறேன். எல்லா புஸ்தகமும் வாங்கிடுவேன். அதனால் தினம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம கடையில் உட்காந்து பேசிட்டு புத்தகங்களை புரட்டிட்டு தான் போவார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மெதுவாக கொடுங்கன்னாலும் கேட்க மாட்டார். போக வர வண்டி ஏதாச்சும் வச்சுருக்காரா? பஸ்ஸு பிடிச்சி தான் போவார். ஏதாச்சும் அவசரம்னா ஆட்டோ பிடிச்சி போவார். சமீபத்தில் யாரோடவாவது தகராறு ஏற்பட்டதா அவருக்கு? அப்படிலாம் எதுவும் தெரியலையே. இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் கிரிஜான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? டெய்லர் ஏதோ முதலிரவு அறைக்குள் நுழைந்த புது பொண் போல இந்த கேள்விக்கு ஏகமாய் வெக்கப்பட்டு தெரியும் சார் என்றார். ஒரு தடவை அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போச்சு. அந்த பொண்ணு எந்த ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்க்குது? ராதாகிருஷ்ணா ரோட்டில் புதுசாக கட்டியிருக்காங்களே, அது என்னது? டாப் சிட்டி. ஆமாம், ஹோட்டல் டாப் சிட்டி. அதுலையா? ஆமாம். தங்கராசுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு யார்? 4-5 பேர் அவரை பார்க்க வருவாங்க. எல்லோரும் இவரை மாதிரி பத்திரிகையில் எழுதுகிறவங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது. தினம் சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிடுவாங்க. நடந்து நாகேஸ்வர் ராவ் பார்க்குக்கு போய் உட்காந்து பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க. ராத்திரி 9-10ன்னு தான் வீடு திரும்புவார் தங்கராசு. அதற்கு மேல் உண்மையை மறைப்பது அநியாயம் என்று பட்டதால் சித்திரவேல் அன்று அதிகாலை தங்கராசு கொலை செய்யப்பட்டிருப்பதை சொல்ல அந்த டெய்லர் துடிதுடித்து போய்விட்டார். உடனே கண்கள் பொங்கிவிட்டன. ஒரு சுத்தியல் இருந்தால் கொடுங்க. சித்திரவேல் வாங்கி தங்கராசுவின் வீட்டை பூட்டி தட்ட 4வது தட்டலிலேயே லொடக்கென்று கயண்டு கொண்டு விட்டது. ஒரு சின்ன ஹால், வலதுபுறம் சமையலறை, இடதுபுறம் ஒரு படுக்கையறை, பின்புறம் பாத்ரூம், அவ்வளவே வீடு. சமையலறையின் கொஞ்சமான பாத்திரங்கள் இருந்தன. ஹாலில் வயர் பின்னின 3 மடக்கு நாற்காலிகள் தவிர வேறு எதுவும் இல்லை. படுக்கையறை கதவை தள்ளி திறந்ததும் அதிர்ந்து போனார் சித்திரவேல். அந்த அறை முற்றிலும் கலைத்து போடப்பட்டிருந்தது. குறும்புக்கார முரட்டு குழந்தை இடம் கிடைத்த பொம்மை போல கந்தர்வ கோலமாக அறையெங்கும் புத்தகங்கள் கலைத்து விசிறப்பட்டு, மேஜையின் டிராயர்கள் இழுத்து போடப்பட்டு, அலமாரி சூட்கேஸ் எல்லாம் திறந்து போடப்பட்டு, யாரோ எதையோ அவசரமாக கோபமாக தேடியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. அறையின் மூலையில் 7-8 ஆடியோ கேசட்டுகள் காலால் மிதித்து உடைக்கப்பட்டு கிடந்தன. அவற்றின் உள்ளே இருந்த டேப்புகள் முழுக்க வெளியே இழுத்து போடப்பட்டு எரிக்கப்பட்டிருப்பதின் அடையாளம் தெரிந்தது. 2 இன்ச்சு நீளத்திற்கு தீக்கு தப்பிய ஒரே ஒரு டேப் துண்டு சாம்பலுக்கு மத்தியில் கிடந்தது. போலீஸ் நாய் கொலை நடந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு இந்த அறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார் சித்திரவேல். அத்தியாயம் 8. இளங்கோவின் பங்களாவில் 34 பத்திரிகை நிருபர்கள் அவனது அழைப்பின் பேரில் கூடியிருந்தார்கள். எல்லோருக்கும் 1 கிலோ ஸ்வீட் பாக்கெட்டுகள் விநியோகப்பட்டு கொண்டிருந்தன. கிரீம் நிற சூட்டில் இருந்தான் இளங்கோ. புகைப்படக்காரர்கள் மாறி மாறி அவனை படமெடுத்து முடித்த பிறகு கனைத்து கொண்டு தூங்கினான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் வர சொன்னது ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக. சஸ்பென்ஸ் வேணாம், நான் கல்யாணம் செய்துக்க போகிறேன். உடனே பேசி வைத்து கொண்டதை போல கைத்தட்டினார்கள். இன்னும் 1 வருஷம் கழித்து பண்ணிக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்ததுனால இப்போவே பண்ணிக்க தீர்மானித்தேன். என் வருங்கால மனைவி பேர் ரீனா சகாதேவன். பத்திரிகையாளர்களில் ஒருவனாக அமர்ந்திருந்த மன்மதன் திடுக்கிட்டான். எந்த ஊர் அவங்க? ஒரு நிருபர் கேட்டார். டெல்லி. அவங்க ஃபாதருக்கு செக்ரட்டரியேட்டில் நல்ல உத்தியோகம். இது காதல் திருமணமா? இல்லை, பெற்றோர் பார்த்து ஏற்பாடு செஞ்சது. நீங்கள் பொண்ணை பார்த்தீங்களா? போன வாரம் போய் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. தனியாக அரை மணி நேரம் மனசு விட்டு பேசினேன். என் சம்மதத்தை தெரிவிச்சிட்டேன். தனிமையில் என்ன பேசுனீங்க? சினிமாக்காரர்கள் பழுத்த மரம் மாதிரி நிறைய கல்லடி வரும், அதையெல்லாம் சகிச்சுக்கணும். பத்திரிகைகளில் உண்மையும் வரும், பொய்யும் வரும். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு நடிகனுக்கு நேரம் காலம் இல்லை, ஓய்வு இல்லை, வீட்டை அதிகமாக கவனிக்க முடியாது. இதையெல்லாம் அனுசரித்து போகணும்னு சொன்னேன். மன்மதனுக்கு மனதை பிசைந்தது. தேவமாலினி இவனை நேசிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் மனம் விட்டு சொன்னாரே, பல்ட்டி எடுத்து விட்டானே. எக்ஸ்கியூஸ் மீ என்றான் மன்மதன். எஸ் என்றான் இளங்கோ. தயவுசெய்து என் கேள்விக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. நீங்களும் நடிகை தேவமாலினியும் காதலிக்கிறதா சமீப காலமாக நிறைய செய்திகள் வந்ததே. வதந்திகள்னு சொல்லுங்கள். நானும் தேவமாலினியும் எங்கள் வாயால் ஏதாவது சொல்லியிருக்கோமா? நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சொல்லப்போனால் என்னை விட அவங்க சீனியர். அவங்கள நான் காதலிக்கிறதாவது நான்சென்ஸ். உங்கள் 2 பேரையும் இணைச்சி பல விழாக்களில் ஹோட்டல்களில் எங்களில் பல பேர் பார்த்துருக்கோமே. அதனால் சினிமாவில் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகிறது இயல்பு தானே. சிரித்து பேசினா லவ் ஆகி விடுமா? கொஞ்சம் நாளைக்கு முன்னால் என்னையும் வேற ஒரு நடிகையும் இணைச்சி எழுதினாங்க. இப்போ தேவமாலினியோட இணைச்சி எழுதிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் இது வரைக்கும் மறுக்காமல் இருந்தீங்களே. என்னை பற்றி எழுதப்படுற தவறான செய்திகளை எல்லாம் நான் மறுக்கிறதுன்னு ஆரம்பித்தா தினம் எனக்கு அதுக்கே பாதி நேரம் தேவைப்படும். அதான் இப்போ மறந்துட்டேனே.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் சென்னையில் எங்கள் கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு இப்போவே இன்வைட் பண்ணுறேன். கார்டு தனியாக அனுப்புகிறேன். மன்மதன் ஏதோ தனக்கே பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டதை போல உணர்ந்தான். மிஸ் ரீனாவோட ஃபோட்டோ கிடைக்குமா? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தப்போ எடுத்துக்கோங்களேன். சற்று நேரத்தில் வணக்கம் வைத்துவிட்டு இளங்கோ மாடிக்கு சென்றுவிட எல்லா பத்திரிகையாளர்களும் மொஃபெட் ஸ்கூட்டர் என்று கிளம்பி கொண்டு புறப்பட்டார்கள். மன்மதன் அருகாமை பொதுத்தொலைபேசிக்கு வந்தான். ஹலோ, தேவமாலினி இருக்காங்களா? இல்லை, நீங்கள் யார்? தாரிணி, நான் மன்மதன். மேடம் நிஜமா இல்லையா? இருக்காங்க, ஒரு நிமிஷம். மன்மதன் பதட்டமாக நகம் கடித்து துப்பினான். ஹலோ மன்மதன், குட் மார்னிங் என்றாள் தேவமாலினி. உங்களுக்கு தான் பேட் மார்னிங். விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இளங்கோ வீட்டில் ப்ரெஸ் மீட்டு. அது முடிஞ்சு மனசு பதைச்சு போய் பேசுகிறேன்னா. விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம் புரியலையே. இளங்கோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம். பொண்ணு நீங்கள் இல்லை, டில்லி பொண்ணு. அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தது. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். நோ, விளையாடாதீங்க மன்மதன். இல்லைங்க என்று விரிவாக சொன்னான். தான் மடக்கி மடக்கி கேட்டதை, அதற்கு அவன் சொன்ன பதில்களை. ஏமாந்துட்டீங்க மேடம். இளங்கோவை ரொம்ப தான் நம்பிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடலாம்னு கூப்பிட்டேன். ரிலாக்ஸ், பதறாமல் இருங்க. சாயங்காலம் நேரில் பார்க்குறேன். மன்மதன் ஃபோனை வைத்தான். தேவமாலினி ஃபோனை எடுத்தாள். ஹலோ, நான் தேவமாலினி பேசுகிறேன். இளங்கோ கூட பேசணும் என்றாள் சூடாக. அண்ணன் இல்லைங்கம்மா. அண்ணன் இருப்பார். பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டி கொடுத்த களைப்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். சில வினாடிகள் கழித்து, ஹலோ இளங்கோ. இளங்கோ, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? யாரோ டெல்லி பொண்ணை கல்யாணம் செய்துக்க போகிறதா? ஆமாங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க, என்ன ஆச்சு? என்ன விளையாட்டு இதெல்லாம்? பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லி என்ன விதமான ஃபன் இது? ஃபன் எதுவும் இல்லைங்க. மேரேஜ் பண்ணிக்க போகிறது நிஜம். இளங்கோ, அப்போது நாம் பழகினது என்னங்க? தேவமாலினி, என்ன பழகிட்டோம்? இளங்கோ, நீங்கள் என்னை காதலிக்கலை? ஜோக் அடிக்காதீங்க மேடம். எனக்கு துரோகம் பண்ணாதீங்க இளங்கோ. என்னால் தாங்க முடியாது. நான் ஏற்கனவே நொந்து போனவன். என்னால் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தாங்க முடியாது. நான் நேரில் வர்றேன். வேணாம், நேரில் எல்லாம் வர வேணாம். அவசியம் இல்லை. வீணாக சத்தம் போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வயசையும் என் வயசையும் நினச்சி பாருங்கள். காதல் கீதல்னு வெளியில் பேசாதீங்க. சிரிப்பாங்க. அஃப்கோர்ஸ் வி ஹேட் சம் நைஸ் மொமெண்ட்ஸ். மியூச்சுவலாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், ஆசிர்வதிக்கணும். ஃபோனை வச்சிடுறேன். எதிர்முனை வெட்டப்பட்டதும் தொப்பென்று சோபாவில் விழுந்தாள் தேவமாலினி. மயக்கம் வந்தது. இளங்கோ, உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், எத்தனை நம்பியிருந்தேன், எத்தனை கனவுகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எப்படி வாழப்போகிறோம் என்று 1000 கற்பனைகள், திட்டங்கள். சீட்டுக்கட்டு மாளிகையை கலைப்பது போல ஒரே ஊதலில் எல்லாவற்றையும் கலைத்து விட்டாயே. இளங்கோ, கடைசியில் நீயும் சுயநலமியன்தானா? 10ல் ஒருவன் தானா? உனக்கும் என் உடல் தான் தேவைப்பட்டதா? தேவமாலினி மௌனமாக எழுந்து தன் அறைக்கு சென்றாள். சின்ன காப்போட்டை திறந்தாள். தூக்கம் வராமல் தவிக்கும் பொழுதுகளிலெல்லாம் உபயோகிக்கும் மாத்திரை சீசாவை எடுத்தாள். திறந்து உள்ளங்கையில் கொட்டினாள். 10-15 மாத்திரைகள் விழுந்தன. தண்ணீர் எடுத்து அத்தனையையும் வாயில் போட்டு விழுங்கினாள். கட்டிலில் படுத்து கொண்டாள். விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் அருகில் இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஃபோனை உபயோகித்து துப்பறியும் நாய்க்கு சொல்லிவிட்டு அது வரும் வரை அந்த தங்கராசுவின் அறையில் ஆராய்ந்தார். அவன் அண்ணனின் முகவரி மிக சுலபமாக கிடைத்தது. ராதா மெடிக்கல்ஸ், பாபநாசம் என்று ஃபோன் நம்பரோடு உரிமையாளரின் பெயரோடு கேலண்டர் தொங்கியது. தனியாக குறித்து கொண்டு ஏட்டை கூப்பிட்டார். பக்கத்து ஃபோனில் இருந்து பதட்டம் இல்லாமல் நிதானமாக பக்குவமாக சாவு செய்தியை தெரிவிக்க சொல்லி அனுப்பினார். கீழே சிதறி கிடந்த காகிதங்களை பொறுக்கி ஆராய்ந்தார். பல பத்திரிகைகள் கடிதம் எழுதியிருந்தன. அவற்றுக்கு தங்கராசு எழுதின பதில்களின் கார்பன் பிரதிகளும் கிடைத்தன. மேஜைக்கு மேல் ஒரு கடிதம் உரையிலிடப்பட்டு இன்னும் போஸ்ட் செய்யப்படாமல் இருந்தது. கடிதம் மேல் மிஸ் கிரிஜா, ஹோட்டல் டாப் சிட்டி என்று முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. ஃப்ரம் உன் தங்கராஜ் என்று எழுதியிருந்தது. அந்த கவர் இன்னும் ஒட்டப்படாமல் இருந்ததால் சித்திரவேல் உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து பிரித்தார். அதில் நேற்றைய தேதி இருந்தது. படித்தார். டியர் கிரிஜா, நேரிலும் ஃபோனிலும் எவ்வளவுதான் நாம் பேசினாலும் என் மனசை முற்றிலும் வெளிப்படுத்த எனக்கு கடிதங்களே சிறந்த தூதுவர்களாக பயன்படுகின்றன. இந்த 6 மாதத்தில் நமது நேசம் மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் இதுவரை உன்னிடம் சொல்லாத ஒன்றை நான் சொல்லப்போகிறேன். விரைவில் நான் மிக மிக பிரபலமடைய போகிறேன். என்னை பற்றி எல்லோரும் பேசப் போகிறார்கள். அப்படி ஒரு பரபரப்பான கட்டுரை தொடரை ஒரு பிரபலமான வார இதழில் நான் எழுதப் போகிறேன். அந்த கட்டுரைக்கான ஆதாரங்கள் அத்தனையும் என்னிடம் உள்ளன. வார இதழ் ஆசிரியர் இந்த கட்டுரை தொடர்பாக எனக்கு முழு பாதுகாப்பு தருவதாக உறுதி கொடுத்துள்ளார். கட்டுரை வெளிவர துவங்கியதும் எனக்கு சில எதிர்ப்புகள் ஏற்படலாம், சில பகை உருவாகலாம். அதனால் தான் சில மாதங்களுக்கு தலைவரவாக இருக்கவும் நேரிடலாம். திடீரென்று உனக்கு அதிர்ச்சி தரக்கூடாது என்பதற்காகவே இந்த கடிதத்தில் இதையெல்லாம் குறிப்பிடுகின்றேன்.
நேரில் சந்திக்கும் போது விரிவாக சொல்கிறேன். இப்படிக்கு உன் தங்கராஜ். சித்திரவேலுக்கு இப்போது கொலைக்கான காரணம் புரிய துவங்கியது. அறை கலைக்கப்பட்டுள்ளது. ஆடியோ கேசட்டுகள் எரிக்கப்பட்டுள்ளன. எனில் தங்கராஜ் ஏதோ ஒரு பரபரப்பான அரசியல் ஊழல் விவகாரங்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதைத்தான் கட்டுரை தொடராக நினைத்திருக்கிறான். இது அறிந்து எதிரிகள் முந்திக் கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அவனை கொலை செய்து ஆதாரங்களையும் அழித்திருக்கிறார்கள். அந்த அறையில் மேலும் ஆராய்ந்தார். நிறைய ஆங்கில தமிழ் புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் உதறி பார்த்தார். அவன் பத்திரிகைகளுக்கு அனுப்பிய பேட்டி கட்டுரைகள், துணுக்குகளின் ஜெராக்ஸ் பிரதிகளை ஃபைல் செய்திருந்தான். மேஜை டிராயரில் டேப் ரெக்கார்டர் இருந்தது. அதற்குள் கேசட் எதுவும் இல்லை. நிறைய பேனாக்கள் இருந்தன. நிறைய விசிட்டிங் கார்டுகள் அதற்கான ஒரு ஆல்பத்தில் செருகி வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆல்பத்தில் எழுத்தாளர்கள், ஓவியர்கள், அரசியல்வாதிகள், சினிமா டைரக்டர்கள், நடிகர்கள், நடிகைகள் என்று நிறைய பேரின் விசிட்டிங் கார்டுகள் இருந்தன. ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்து, சார், நாய் வந்திருக்கு, ஷீலா என்றார். ஷீலா தனது ட்ரைனருடன் வீட்டுக்குள் வந்தது. அந்த அறைக்குள் அதை அனுப்ப அது சுற்றிலும் பார்த்தது, முகர்ந்தது. விருட்டென்று அறையை விட்டு வெளியே வந்தது. வீட்டை விட்டு வெளியேற அதன் ட்ரெயினருடன் சித்திரவேலும் தொடர்ந்தார். அந்த வீட்டிற்கு 10 வீடு தள்ளி இருந்த பிரிட்டிஷ் பேக்கரிக்கு வந்தது, நின்றது. பிறகு வெளியே ஓடியது. சாலையில் சிறிது தூரம் ஓடிவிட்டு நின்றுவிட்டது. அந்த கடை முதலாளி இளைஞரிடம் சித்திரவேல் விசாரிக்க துவங்கினார். காலையில் எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? 7 மணிக்கெல்லாம் திறந்துருவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். காலையில் வித்தியாசமாக யாராச்சும் சந்தேகப்படும்படியாக அவங்க கடைக்கு வந்தாங்களா? 10வது வீட்டில் உள்ள ரிப்போர்ட்டர் தங்கராசு கொலை செய்யப்பட்டிருக்காரு. பக்கத்தில் விசாரித்ததில் காலையில் 5 மணிக்கு ஒரு ஆள் பைக்கில் வந்ததாகவும் அவனோட தங்கராசு புறப்பட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வீடு கலைக்கப்பட்டிருக்கணும். நாய் உங்கள் கடைக்கு வந்ததால் அந்த ஆசாமி உங்கள் கடைக்கு வந்திருக்கணும். இருங்க சார், நீங்கள் பைக்குன்னு சொன்னதால் ஞாபகத்துக்கு வருது. காலையில் நான் கடை திறந்து 10 நிமிஷத்தில் புல்லட்டில் ஒருத்தன் வந்தான். எங்கள் கடை வாசலில் அடைச்சபடி நிப்பாட்டிட்டு நடந்தான். ஜனங்க கடைக்கு வந்து போக இடைஞ்சலாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கன்னு சொன்னேன். 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு அலட்சியமாக சொல்லிவிட்டு தங்கராசு வீட்டு பக்கமாக போனான். அதே மாதிரி 10 நிமிஷத்தில் திரும்பிட்டான். என் கடைக்கு வந்து ஒரு ஃபோன் செய்துக்கிறேன்னு சொன்னான். வெரி குட். என்ன பேசினா? அதை நான் கவனிக்கலை சார். குசுன்னு ரகசியமாக சுருக்கமாக பேசிட்டு வச்சுட்டான், போயிட்டான். அவன் எப்படி இருந்தான்? கொஞ்சம் குண்டாக இருந்தான். டார்க் ப்ளூ கலர் பிளைன் முழுக்கை சட்டை போட்டிருந்தான். கழுத்தில் தடியாக ஒரு தங்க செயின், 10 பவுனுக்கு குறையாது. கையில் பிரேஸ்லெட் போட்டிருந்தான். பணக்கார பையன் மாதிரி தான் இருந்தான். புல்லட் நம்பர் கவனிச்சிங்களா? இல்லையே சார். அவன்தான் அதிகாலையில் தங்கராசுவை கொலை செய்தவன் அவன்தான். ராஜாத்தி பைக்கில் பார்த்தது அவனை தான். நீல நிற சட்டை என்று சொன்னாலே, கொலை செய்துவிட்டு இங்கே வந்து கேசட் டேப்புகளை எரித்திருக்கிறான். யார் அவன்? அந்த டேப்புகளில் இருந்த ரகசியம் என்ன? சித்திரவேல் கடையில் இருந்த அந்த பட்டன் டைப் டெலிஃபோனை பார்த்து கொண்டே யோசித்தார். ஒரு நப்பாசையில் கேட்டார். காலையில் அவன் ஃபோன் பண்ணி பேசிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோனை உபயோகிச்சிங்களா? 3-4 கால் வந்தது. ஆனால் நான் யாருக்கும் ஃபோன் செய்யலை, தேவையில்லாததால் செய்யலை. சித்திரவேல் முகத்தில் ரத்தம் பாய உற்சாகமானார். மை குட்னஸ், இந்த பட்டன் டைப் டெலிஃபோனில் ஒரு அற்புதமான வசதி உள்ளது. கடைசியாக பேசப்பட்ட டெலிஃபோன் எண்ணை இதன் ஞாபக அடுக்கு பதிவு செய்து வைத்திருக்கும். எங்களுக்கு கீழே கடைசியாக உள்ள கட்டம் குறிப்பிட்ட பட்டனை அழுத்தினால் போதும். கடைசியாக பேசப்பட்ட எண்ணை அதுவே மீண்டும் டயல் செய்து தரும். காலையில் வந்த ஆசாமி இந்த ஃபோனில் பேசிவிட்டு சென்ற பிறகு இவர்கள் அதை உபயோகிக்கவில்லை என்பதால் இப்போது ரிசீவர் எடுத்து மெமரி பட்டனை மட்டும் அழுத்தினால் போதும். அவன் எந்த எண்ணில் பேசினானோ அதே எண் டயல் செய்யப்படும். சித்திரவேல் பேனா பேப்பர் எடுத்து வைத்துக்கொண்டு ரிசீவரை எடுத்து அதன் மெமரி பட்டனை அழுத்த டயல் சத்தத்திற்கு பிறகு எதிர்முனையில் ரிங் செல்லும் சத்தம். பிறகு எதிர்முனை ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ என்று மட்டும் ஒரு ஆண் குரல் கேட்டது. குட் மார்னிங் சார், டெலிஃபோன்ஸ் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஒரு செக்கிங். உங்கள் நம்பர் என்ன என்றார் சித்திரவேல். 418784. ஃபோன் யார் பேரில் இருக்குது? டி பரமேஸ்வரிங்கிற பேரில் இருக்குது. அவங்க இறந்துட்டாங்க. இப்போ பேர் மாற்றம் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அட்ரஸ் சொல்லுங்கள் சார். நம்பர் 10 28வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், அடையாறு, மெட்ராஸ் 20. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சார்? தேவதத்தன். ஓகே சார், வச்சிடுங்க என்று வைத்தார். மை காட், எத்தனை தகவல்கள்! இந்த தேவதத்தன் யார்? விசாரிக்க வேண்டும். கொலை செய்த நீல சீட்டை இவரோடு தான் ஃபோனில் பேசியிருப்பதால் இந்த கொலையில் இவருக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கிறது. எந்த வகையில்? கேசட்டில் இருந்த விஷயம் என்ன? அடுத்ததாக தங்கராசுவின் காதலி கிரிஜாவை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னால் மீண்டும் ஃபோன் எடுத்து ஸ்டேஷனில் இருந்து உதவி இன்ஸ்பெக்டரை அழைத்தார். ஒரு அடையாறு அட்ரஸ் தரேன், அந்த வீட்டில் தேவதத்தன் ஒருத்தர் பேசினார். அந்த வீட்டில் வேறு யார் இருக்காங்க, அவர் யார், அந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் உடனே சேகரிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க.
அத்தியாயம் 10. பெரியகுளத்தில் நடைபெற்ற அந்த வெளிப்புற படப்பிடிப்பை முழுக்க கவனித்து ரிப்போர்ட் செய்வதற்காக படப்பிடிப்பு குழுவினரோடு வந்திருந்த மன்மதன் மதிய உணவு இடைவேளையின் போது ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு விலகி கடைத்தெருவுக்கு வந்தான். நெடுஞ்சாலை நெரிசலுக்கு இடையில் ஒரு கடையில் சோடா வாங்கி குடித்த போது அருகில் தொங்கவிட்டிருந்த பில் போஸ்டில் நடிகை தேவமாலினி தற்கொலை முயற்சி, ஆஸ்பத்திரியில் அனுமதி என்று கொட்டை எழுத்துகளில் போடப்பட்டிருப்பதை பார்த்து பதறினான். உடனே பேப்பர் வாங்கி படித்தான். பிரபல நடிகை தேவமாலினி இன்று காலை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஏராளமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு நினைவில்லாமல் கிடந்ததை பார்த்த உதவி பெண்மணி தகவல் சொல்ல உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரின் உடல்நிலை தேறி வருகிறது. அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் இனி கவலைப்பட வேண்டியதில்லை எனவும் சிகிச்சை அளித்த பெரிய டாக்டர் கூறினார். மயக்கம் தெளிந்த தேவமாலினி எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்க விரும்பவில்லை. அவரை விசாரித்துவிட்டு வெளியே வந்த போலீஸ் உயரதிகாரி நிருபர்களிடம் தெரிவித்ததாவது: நடிகை தேவமாலினி தற்கொலை முயற்சி எதுவும் செய்யவில்லை. உடல் அசதி அதிகமாக இருந்ததால் வழக்கமாக போட்டுக்கொள்ளும் 2 மாத்திரைகளுக்கு பதிலாக 4 மாத்திரைகள் உட்கொண்டு விட்டு உறங்கியுள்ளார். அதை தவறாக நினைத்து ஆஸ்பத்திரியில் அனுமதித்துள்ளார்கள். டாக்டர் சொன்னதற்கும் காவல் அதிகாரி சொன்னதற்கும் உள்ள முரண்பாட்டை வாசகர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள் என கருதுகிறோம். இந்த சம்பவம் குறித்து நமது பத்திரிகையின் சிறப்பு நிருபரின் அபிப்பிராயத்தை கேட்டோம். சமீபத்தில் நடிகர் இளங்கோவிடம் தேவமாலினி நெருக்கமாக அன்பாக பழகி வந்தார். இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூட சில இதழ்களில் செய்தி வந்தன. ஆனால் இளங்கோ தனது பெற்றோர் பார்த்த பெண்ணை மணமுடிக்க முடிவு செய்துள்ளார். அந்த ஏமாற்றம் காரணமாக தேவமாலினி இந்த கோழைத்தனமான முடிவுக்கு வந்திருக்கலாம் என்று அவர் கருத்து தெரிவித்தார். உடனே மன்மதன் சென்னைக்கு பஸ் விசாரித்தான். தேவமாலினி தனது வீட்டின் மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த சிறிய ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். கைகளை கட்டியிருந்தாள். தூரத்து வானத்தை அவள் கண்கள் வெறித்து கொண்டிருந்தன. தாரிணி அவள் அருகில் வந்து 4 வகை மாத்திரைகளை கிழித்து தண்ணீர் டம்ளருடன் அவளிடம் நீட்டினான். வாங்கி மாத்திரைகளை உற்று பார்த்தாள். ஏன் தாரிணி, கலாட்டா பண்ணி என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாத்தின, அப்படியே விட்டுருக்கலாம்ல? எந்த துக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பேனே. இப்போ பாரு, மறுபடி எல்லாத்தையும் மனசு யோசிக்குது, வலிக்குது. அம்மா, உங்களுக்கு யோசனை சொல்ல எனக்கு பத்தாது. ஆனால் செத்து போயிட்டா எல்லாம் சரியாக போயிடாதுமா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழணும். உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை, மறுபடி அது சரியாகலாம். மாத்திரையை சாப்பிடுங்கம்மா. கொஞ்ச நாள் ஊட்டி கொடைக்கானல் எங்காவது போய் தங்கிட்டு வாங்கம்மா. மாத்திரைகளை முழுங்கினாள் தேவமாலினி. காலி டம்ளருடன் கீழே சென்ற தாரிணி சில நிமிடங்களில் மீண்டும் மொட்டை மாடிக்கு வந்து, மன்மதன் வந்திருக்காரு, என்ன சொல்லி அனுப்பட்டும்? அனுப்ப வேணாம் தாரிணி, என் மேலே அக்கறை வச்சிருக்கிற ஒரே ஜீவன் அவர் தான், வர சொல்லு. சில நிமிடங்களில் மன்மதன் தன் வழக்கமான ஜோல்னா பையுடன் வந்தான். அமைதியாக ஊஞ்சலுக்கு எதிரில் இருந்த தனி நாற்காலியில் அமர்ந்தான். கைகளை கட்டி கொண்டு அமைதியாக பார்த்தான். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இவன் ஏன் பிழைச்சானா? ஏன் அப்படி கோழத்தனமாக முடிவெடுத்தீங்க? என்னால் தாங்க முடியல மன்மதன். வரிசையாக தோல்விகள், எல்லா திசையிலிருந்து தாக்கினா எப்படி தாங்க முடியும்? அலையில் தத்தளிச்சப்போ கலங்கர விளக்கமாக இளங்கோவன் நினச்சேன். என் ரணம் எல்லாத்தையும் ஆற்றிக்கிட்டு எவ்வளவு உற்சாகமானேன் தெரியுமா? இளங்கோ என்னை நல்லா பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டான் மன்மதன். இந்த ரகசியம் எதுவும் இல்லை, உங்ககிட்ட சொல்ல எனக்கு வெக்கமும் இல்லை. தட் ஃபாஸ்ட் லவ்ட் மை பாடி ஒன்லி. அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கணும், அதிகமாக நம்பிட்டீங்க. சக்கரை தடவி பேசினான் மன்மதன். என் கருப்பு போச்சேன்னு நான் கலங்கலை. அது போகிறது புதுசில்லை, என் மனசை குப்பை மாதிரி மிதிச்சிட்டான் பாருங்க, அதான் என்னால் தாங்க முடியல. விடுங்க, அதையெல்லாம் பேசாதீங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, சரியாக போச்சு. நல்லா ஓய்விடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் இனி எடுக்காதீங்க. இல்லை, அவசரம் இல்லாமல் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் மன்மதன். என் வாழ்க்கை ரகசியங்களை எல்லாம் பொதுமக்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். புரியலை, நான் சுயசரிதம் எழுத போகிறேன். பேர் கூட வச்சுட்டேன், உள்ளது உள்ளபடி. எப்படி இருக்குது தலைப்பு? தலைப்பு படியே விட்டு கூட பொய் இல்லாமல் உண்மையாக சொல்ல போகிறேன். மன்மதன், நீங்கள் தான் இதை எழுத போகிறீங்க. எந்த பத்திரிகையில் வேணுமானாலும் எழுதுங்க, நான் சொல்கிறேன், டேப் பண்ணிக்கோங்க. கட்டுரை தொடராக எழுதுங்க. என் பிறப்பிலிருந்து ஆரம்பித்து சொல்கிறேன். நான் இந்த துறைக்கு வந்த பின்னணி, அதுக்காக நான் கொடுத்த விலைகள், என்னை அந்தந்த ஸ்டேஜில் பயன்படுத்திக்கிட்டவங்க எல்லாம் சொல்கிறேன். மாற்றாமல் மறைக்காமல் சொல்கிறேன். நிறைய பயங்கரமான, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத செய்திகளை எல்லாம் சொல்ல போகிற மன்மதன். என் கண்ணு முன்னாடி முன் நடந்த அநியாயங்கள், அநீதிகள், குள்ளநெறித்தனமான காரியங்கள் எல்லாம். கடைசியாக நான் இளங்கோவை நேசித்தது, அவனோட பல தடவை படுக்கையை பகிர்ந்துக்கிட்டது, கடைசியாக அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சது, அதனால் நான் தற்கொலை முயற்சி செஞ்சது வரைக்கும் சொல்கிறேன் என்றாள் தேவமாலினி படபடப்பாக. எதுக்காக இது என்றான் மன்மதன். இந்த துறையில் புதுசாக நுழைய நினைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கைடு, குறிப்பு புத்தகம்
இந்த கட்டுரை தொடரை நீங்கள் மன்மதங்கிற உங்கள் புனைப்பெயரில் எழுதினாலும் சரி, இல்லை தங்கராசுங்கிற உண்மை பெயரில் எழுதினாலும் சரி, இந்த கட்டுரை தொடர் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் சொல்கிறத வெளியிட்டுடுங்க. நாளைக்கு காலையில் 4-5 ஆடியோ கேசட் வாங்கிட்டு வந்துடுங்க. சொல்கிறேன், டேப் செய்துக்குங்க என்றாள் தேவமாலினி உணர்ச்சி பூர்வமாக. மன்மதன் என்னும் தங்கராசு மௌனமாக தலையசைத்தான். அத்தியாயம் 11. ஹோட்டல் டாப் சிட்டி கார் பார்க்கிங் பகுதியில் மட்டும் 100 வீடுகள் கட்டலாம் போல இருந்தது. ரிசப்ஷன் என்பது பெரிய திரையரங்கம் அளவில் இருந்தது. அங்கே இருந்த 8-9 பெண்களில் யார் கிரிஜாவாக இருக்கக்கூடும் என்று ஒரு கணம் யூகித்து பார்த்தார் சித்திரவேல். பிறகு அந்த யூகத்தை கைவிட்டு சென்று, மன்னிக்கவும், செல்வி கிரிஜா இங்கே யாரு என்று கேட்டார். 1 minute சார் என்றவள் திரும்பி லெஜரில் ஏதோ எழுதி கொண்டிருந்த சுடிதார் அணிந்த பெண்ணை, கிரிஜா, யூ ஹாவ் எ விசிட்டர் என்றாள். கிரிஜா மாநிறமாக இருந்தாலும் லட்சணமாக இருந்தாள். கூந்தலை யூகட் செய்து பேண்ட் போட்டிருந்தாள். யூனிஃபார்மில் ஒரு இன்ஸ்பெக்டரை அவள் ஒரு விசிட்டராக சந்தித்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் சற்றே வியப்புடன் மேஜிக்கு அந்த பக்கம் அவருக்கு எதிராக வந்து, என்ன பார்க்கவா வந்தீங்க சார் என்றாள். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் தனியாக பேசணுமே. கவுண்டரை விட்டு வெளியே வந்தாள். அங்கே ஹாலில் ஏராளமான சோஃபா செட்டுகள் போடப்பட்டிருக்க அவற்றில் ஒன்றில் அவரை அமரச் சொல்லி அருகில் அமர்ந்து கொண்டாள். சித்திரவேலுக்கு எப்படி தூங்குவது என்று தயக்கமாக இருந்தது. உன் காதலன் இறந்து விட்டான் என்பது மிக பாதிப்பு தரக்கூடிய செய்தி. அதை சொன்ன பிறகு அவளின் மனநிலை பாதிக்கப்படும். அப்புறம் எந்த கேள்விகளையும் கேட்க முடியாது. அதனால் உடனே சொல்ல வேண்டாம். மேடம், ஒரு சின்ன விசாரணை, கொஞ்சம் ஒத்துழைங்க. எங்ககிட்ட எதையும் மறைக்க வேணாம். நீங்களும் ஜேர்னலிஸ்ட் தங்கராசுவும் லவ் பண்ணுறீங்க இல்லையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த லெட்டர் பாருங்கள். தங்கராசு உங்களுக்கு எழுதி போஸ்ட் செய்யாமல் வச்சுருக்கார், படிங்க. அந்த கடிதத்தை படித்ததும் பார்த்ததும், இப்போ அவர் எங்கே இருக்கார் என்றால் கலவரத்துடன். அவர் இப்போது ஆபத்தான நிலையில் இருக்கார். விவரமாக சொல்ல முடியாத நிலைமை. அவர் எழுத போகிற இந்த கட்டுரை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? நேற்று மத்தியானம் தங்கராசு ஃபோன் செஞ்சார் எனக்கு. அப்போ இந்த லெட்டர் பற்றி சொன்னார். என்ன சொன்னார்? உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். லெட்டரில் என்ன எழுதியிருக்கீங்கன்னு கேட்டேன். படித்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேறு இதை பற்றி எதுவும் பேசலை சார். வேறு என்ன பேசினீங்க? இன்றைக்கி சந்திக்கலாமான்னு கேட்டேன். 14 அன்னைக்கு சந்திக்கலாம்னு சொன்னார். இன்றைக்கி என்ன வேலைன்னு கேட்டேன். பரணி வார இதழாசிரியரை அவரோட வீட்டில் சந்தித்து பேசணும்னு சொன்னார். அதாவது ஃபோன் பேசின மாதிரி ஈவினிங் சந்திக்கலைன்னு சொன்னார். ஆமாம், பரணி முன்னணி வார இதழ்களில் ஒன்று. துவங்கப்பட்டு 5 வருடங்களில் வாசகர்கள் மத்தியில் அமோகமாக வரவேற்பட்டது இதழ். பரபரப்பான உண்மை தொடர்களும் பெயர் போன இதழ். ஒரு பத்திரிகை ஆசிரியரை பத்திரிகை அலுவலகத்தில் சந்திப்பதில் நியாயம் இருக்கிறது. வீட்டில் சென்று சந்திப்பது ரகசியமான விஷயமாக இருக்க வேண்டும். தங்கராசு குறிப்பிட்டுள்ள பரபரப்பான கட்டுரை தொடர் பரணி இதழில் எழுத இருக்கலாம். பரணி ஆசிரியரை சந்தித்தால் அது என்ன வகை தொடர் என்பதும் கேசட்டில் இருந்த விஷயம் என்ன என்பதும் புரிந்துவிடும். கிரிஜாவிடம் மேலும் விசாரித்துவிட்டு அவளின் விலாசம் பெற்றுக்கொண்டு பிறகு, மேடம், உங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் தரத்துக்கு சாரி, மனசை திடப்படுத்திக்கங்க. உங்கள் காதலர் தங்கராசு இன்னைக்கு காலையில் கத்தி குத்தப்பட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மார்ச்சுரியில் பாடி இருக்குது. பாபநாசத்தில் இருக்கிற அவர் அண்ணனுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட பாடி ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் அவர் முகத்தை பார்க்கணும்னா நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்றார். விக்கித்து நின்றாள் கிரிஜா. அவளுக்கு பொறுமையாக ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 12. ஒலித்த ஃபோனை படுக்கையில் புரண்டு கை நீட்டி எடுத்தாள் தேவமாலினி. ஹலோ, தேவமாலினி பேசுகிறேன். தேவா, நான் இளங்கோ பேசுகிறேன். ஆச்சரியப்பட்டாள். ஆச்சரியம் மறைத்து, என்ன நீ மன்னிக்கணும். நான் உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன். நீ தற்கொலை வரைக்கும் போவேன்னு எதிர்பார்க்கல. பேப்பரில் செய்தி படித்ததும் பலார்னு மனசில் அரைஞ்சிது. உன்னோட அன்பு உண்மையானதுன்னு உரைச்சிது. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனசை விட்டு பேசணும், என் அவசர முடிவுகளை மறுபரிசீலனை செய்யணும். என்ன பதில் இல்லை? தேவமாலினியால் தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. இளங்கோ தானா பேசுறது? உணர்ந்து பேசுகிறேன் தேவா, அவசரப்பட்டு என்னை உதறிடாதே. ஐ லவ் யூ. நாம் சந்திக்கணும், பேசணும். இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு ஹோட்டல் சாகன்யா காட்டேஜ் நம்பர் 707 வர்றியா? வரணும் ப்ளீஸ், நான் உனக்காக காத்துட்ருப்பேன். வரேன் இளங்கோ, கண்டிப்பாக வரேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ப அதிர்ச்சி இது. இப்படி நீ மனசு மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. வரேன்ப்பா. எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு? ஃபோனை வைத்தாள் தேவமாலினி. புது ரத்தம் பாய்ந்தது போல் இருந்தது. இளங்கோ மனம் மாறுவான் என்பது கனவிலும் அவள் எதிர்பாராத ஒன்று. என்ன ஒரு அவசரக்காரி நான்! வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போனது போல 4 நாட்களாக தினம் மன்மதனை வர சொல்லி எல்லா அசிங்கமான கன்றாவி கதைகளை எல்லாம் ஆவேசத்தோடு கொட்டிவிட்டேனே. மன்மதனை உடனே அழைத்து அந்த கட்டுரை தொடர் எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். டெலிஃபோன் புத்தகத்தில் மன்மதனுக்கு பிபி ஃபோன் நம்பர் தேடினாள்.
விக்ரம் இவன் மன்மதனின் தோழன். மன்மதன் குடியிருக்கும் மயிலாப்பூர்லேயே இவனுக்கு வீடு. ஏதாவது அவசர செய்தி என்றால் இவனுக்கு ஃபோன் செய்தால் போதும், உடனே தன் காரை எடுத்து சென்று மன்மதனிடம் சொல்லிவிடுவான். விக்ரம் எனக்கு ஃபோன் செய்தால் தேவமாலினி. ஹலோ, விக்ரம் ஸ்பீக்கிங். நான் நடிகை தேவமாலினி பேசுகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு மன்மதனுக்கு ரொம்ப அவசரமான ஒரு தகவல் சொல்லணுமே. இதோ இங்கே தான் இருக்கான், செஸ் விளையாடிட்டு இருக்கோம், பேசுங்க. ஹலோ, தங்கராசு பேசுகிறேன். மன்மதன்னு சொன்னால் தான் எனக்கு மனசில் பதியுது, தங்கராசுன்னு சொன்னால் வேறு மாதிரி தெரியுது. அப்புறம் நம் சுயசரிதை மொத்தம் எத்தனை கேசட்ஸ் வந்தது? 6 கேசட்ஸ் முழுக்க இருக்குது. இனிமே தான் எழுத ஆரம்பிக்கணும். வேணாம், அதை எழுத வேணாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, காலையில் அந்த 6 கேசட்ஸையும் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதையெல்லாம் எரிச்சிடலாம். வேணாம், அது வெளிவர வேணாம். எனக்கு இது திடீர்னு நான் பத்திரிக்கை ஆஃபீஸில் கூட பேசி ஓகே சொல்லிட்டாங்க. காரணம் சொன்னால் நீங்களே வேணாம்னு சொல்லிடுவீங்க. என்னது? இளங்கோ மனசு மாறிட்டார். நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சது அவர் மனசை மாற்றிடுச்சு. இப்போ தான் ஃபோன் செஞ்சார், மன்னிப்பு கேட்டார். நான் இன்னைக்கு ராத்திரி சந்திக்க போகிறோம், மனசு விட்டு பேச போகிறோம். பழையபடி ராசியாகிற சூழ்நிலையில் இந்த கட்டுரை தேவையா? யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்கவே வேணாம், நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் நீங்கள் கேசட்டை கொண்டாந்துருங்க, விவரமாக பேசலாம் என்று ஃபோனை வைத்தாள் தேவமாலினி. அரை பூரா சின்ன குழந்தையை போல ஓடினாள். கண்ணாடியில் தெரிந்த தேவமாலினியின் கன்னத்தை தட்டி, எப்படியோ நீ சாதிச்சிட்ட தேவமாலினி என்றாள். இரவு இளங்கோவை சந்திக்க என்ன உடை என்று இப்போதே தேர்வு செய்து எடுத்து வைத்தாள். இரவு 10 மணி. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருந்த ஹோட்டல் சாணக்கியாவின் காட்டேஜுகள் முக்கிய கட்டத்திற்காக பின்புறம் இருந்தன. அதற்கு தனியாக சிமெண்ட் சாலை சென்றது. ஏற்கனவே பல முறை வந்துள்ள காட்டேஜ் என்பதால் தனது மாருதியை இயல்பாக செலுத்தி குறிப்பிட்ட காட்டேஜின் போர்ட்டிகோவில் செருகி நிறுத்தினாள் தேவமாலினி. வாசலில் ஒரே ஒரு பைக் மட்டும் இருந்தது. இளங்கோவின் கார் இல்லை. காரை வைத்து அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் என்பதால் இளங்கோ தன் காரில் வந்திருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டாள். காட்டேஜின் வாசல் கதவு திறந்திருந்தது. உள்ளே வந்தாள். மேற்கத்திய சங்கீதம் உறக்க கேட்டுக்கொண்டிருந்தது. காட்டேஜின் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த வாட்டசாட்டமான இளைஞன் இவளை பார்த்ததும் உடனே பவ்யமாக எழுந்து கொண்டான். வாங்க மேடம், உட்காருங்க. நான் மனோஜ், இளங்கோவோட ஃப்ரெண்டு. அவனும் நானும் இணைஞ்சி தான் அடுத்த படம் தயாரிக்கிறோம். 2 பேரும் தான் இங்கே வந்தோம். நீங்கள் வரப்போகிறதா சொன்னான். கவலைப்படாதீங்க, 10 நிமிஷத்தில் நான் கழண்டுக்குவேன். உட்காருங்க. எதிரே அமர்ந்தாள் தேவமாலினி. இளங்கோ எங்க? பாத்ரூமில் இருக்கான் என்று அவன் சொன்ன பிறகுதான் பாத்ரூமில் இருந்து மெலிதான தண்ணீர் சத்தம் கேட்டது உரைத்தது. அழைப்பு மணி ஒலித்தது. மனோஜ் எழுந்து சென்று பார்த்துவிட்டு 3 லைம் ஜூஸ் நிரம்பின கிளாஸ்களுடன் திரும்பினான். எடுத்து டீப்பாய் மேல் வைத்துவிட்டு, அவன் மெதுவாக வரட்டும், எடுத்துங்க மேடம். தன் யோசனையை மாற்றி, உங்களையே கல்யாணம் செய்துக்க போகிறதா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தான், என் வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு ஒரு கிளாஸை எடுத்து பருகினான். தேங்க்ஸ் என்ற தேவமாலினி தன் கிளாஸை எடுத்து இயல்பாக பருகிவிட்டு வைத்து, உங்களை நான் இதுக்கு முன்னாடி சந்தித்ததே இல்லையே. இல்லை, ஆனால் என் குரலை ஈவினிங் சந்திச்சிங்க என்றான் மனோ. புரியலை. ஃபோன் பண்ணி உங்களை இந்த ரூமுக்கு வர சொன்னதே நான் தான் தேவமாலினி. இளங்கோ மட்டும் இல்லை, ரஜினி, கமல், நம்பியார் எல்லோரோட குரல்லையும் நான் பேசுவேன். எந்திரிச்சு பாருங்க, தள்ளாடுதா? நீங்கள் குடித்த லெமன் ஜூஸில் 20 தூக்க மாத்திரை கரைச்சிருக்கேன். என்ன? அதிர்ந்தாள். யார் நீ? இளங்கோ கத்தினாள். முட்டாள், பாத்ரூமில் சும்மா டேப் திறந்து வச்சுருக்கேன். இந்த காட்டேஜ் உன் பேரில் தான் புக் பண்ணியிருக்கேன். வாசலில் உன் கார் நிற்கிது. நாளைக்கு காலையில் உன்னை பணமாக எடுப்பாங்க. முதல் முறை வீட்டில் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட போது அதை சரியாக செயல்படுத்த முன் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றி விட்டதால் இந்த முறை ஹோட்டலில் அறை எடுத்து செயல்படுத்தி விட்டார்னு நாளைக்கு பேப்பரில் எழுத போகிறாங்க. லேசான அயற்சியும் தள்ளாட்டமும் மயக்கமும் அவளுக்கு இப்போது சேர்ந்திருக்க, ஏண்டா பாவி நீ, ஏன் என்றால் திணறலாக. நான் அம்பு எய்தவன் வேற ஆள். நீ ஏதோ சுயசரிதை எழுத போறியாமே, எல்லாத்தையும் உள்ளது புள்ளபடியாக கொட்டியிருக்கியாமே, அதுக்கான தண்டனையாம் இது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு உரிய கூலி கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னொரு வேலை கூட கொடுத்துருக்காங்க. உன்ன மாதிரியே அந்த பத்திரிகை நிருபர் தங்கராசை தந்திரமாக பேசி தனியாக அழைச்சிட்டு போய் தீர்த்தாகணும். அவன் வீட்டில் உள்ள நீ பேசின 6 ஆடியோ கேசட்டில் உள்ள டேப்பை நெருப்பு வச்சு கொளுத்தணும். இதெல்லாம் தனி ரேட்டு பேசியிருக்கேன். வரட்டுமா? தேவமாலினி மயக்கத்தின் முழு ஆதிக்கத்தில் விழுந்து சரிந்தாள். மனோஜ் தன் கைரேகைகளை அங்கங்கே துடைத்துவிட்டு வெளியே வந்து தனது புல்லட்டில் புறப்பட்டான். அத்தியாயம் 13. பரணி வார இதழின் அலுவலகம் அமிஞ்சிக்கரையில் இருந்தது. தனது விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பிவிட்டு காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல். அந்த ஹாலில் 20 பேருக்கும் மேல் தனித்தனி மேஜை போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உங்களை வர சொன்னார் சார் என்று பியூன் வந்து சொன்னதும் சித்திரவேல் வந்து குளிரூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்தார். விசாலமான மேஜைக்கு அந்த பக்கம் உயர்ந்த வகை சுழனார்காலில் அமர்ந்திருந்த பரணி இதழின் ஆசிரியர் மோகனகுமார் சில்க் ஜிப்பா அணிந்து நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தார்.
தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட சித்திரவேல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். இன்றைக்கி காலையில் ஜேர்னலிஸ்ட் தங்கராசு மாமனமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. மை காட், நெற்றியை பிடித்து கொண்டார் அதிர்ந்தார். அவரோட வீடு முழுக்க களைச்சி போட்டு இருக்கு. சில ஆடியோ கேசட்டுகள் உடைக்கப்பட்டு டேப்புகள் எரிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கிடைச்ச சில தடயங்கள்லேருந்து தங்கராசு உங்கள் பத்திரிகையில் ஒரு பரபரப்பான கட்டுரை தொடர் எழுத இருந்தார்னு புரியுது. அது சம்மந்தமாக உங்களை நேற்று ஈவினிங் கூட வீட்டில் சந்தித்து பேசியிருக்கார். அந்த கட்டுரை எழுத நீங்கள் அவருக்கு முழு பாதுகாப்பு தர்றதா உறுதி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா? எல்லாம் உண்மைதான், தலையசைத்தான் ஆமோதித்தார். அந்த கேசட்டுகளில் அவர் எழுத இருந்த கட்டுரை தொடர் சம்பந்தமான ஆதாரங்களோ விஷயங்களோ இருக்கணுங்கிறது என் யூகம். அந்த கட்டுரை தொடர் வெளிவந்தால் தனக்கு பாதிப்பு உண்டாகும்னு நினச்ச யாரோ தான் இந்த கொலையை செய்திருக்கணும். சரியா? 100% சரி சார். ரைட், இப்போ விபரமாக சொல்லுங்கள். தங்கராசு எழுத இருந்த கட்டுரை தொடர் என்ன? மோகனகுமார் பெருமூச்சு விட்டார். முந்தா நாள் ராத்திரி ஹோட்டல் சாணக்கியால் தற்கொலை செய்துக்கிட்டு இறந்து போனதா நடிகை தேவமாலினியோட செய்தி வந்ததே. நேற்று நடிகையர் ஊர்வலமாக போய் எரிச்சாங்களே, அந்த தேவமாலினி தன்னோட வாழ்க்கையை உள்ளபடியாக கட்டுரை தொடராக எழுத இருந்தாங்க சார். தங்கராசா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னலிஸ்ட். முதல் தற்கொலை முயற்சிக்கு பிறகு ரொம்ப அப்செட் ஆகியிருந்த தேவமாலினி இப்படி உண்மைகளை பொதுமக்களுக்கு சொல்கிறதுன்னு தீர்மானித்து அதன்படி தங்கராசு 4 நாள் தொடர்ந்து போய் அவங்க பேசுவதை எல்லாம் 6 கேசட்களில் பதிவு செஞ்சார். சித்திரவேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. குறுக்கே எதுவும் பேசாமல் மோகன்குமாரை பேசவிட்டார். தங்கராசு எங்ககிட்ட வந்தார். அந்த கட்டுரை தொடர வெளியிட தயாரான்னு கேட்டார். அந்த கேசட்டுகளில் தேவமாலினியோட முன்வாழ்க்கை அந்தரங்கங்கள் அப்பட்டமாக இருக்கிறதா சொன்னார். அதை தவிர போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மண்டையை பிச்சுக்க வைக்க போகிற சில பயங்கர செய்திகளும் இருக்கிறதா சொன்னார். கொஞ்சம் பயமாக இருக்கிறதாவும் சொன்னார். முழு பாதுகாப்பு தரேன், தைரியமாக எழுதுங்கன்னு நான் சொன்னேன். முதல் 4 வாரத்துக்கான மேட்டரை எழுதி கொண்டு வாங்க, உடனே விளம்பரம் எதுவும் வைக்காமல் ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னேன். அப்புறம் நேற்று தேவமாலினி தற்கொலை செய்தியை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் செஞ்சார் தங்கராசு. அதில் சில மர்மங்கள் இருக்குது, அது தற்கொலையாக இருக்க முடியாதுன்னார். ஈவினிங் வீட்டுக்கு வாங்க பேசலாம்னு சொன்னேன். நேற்று ஈவினிங் என் வீட்டுக்கு வந்தார். விரக்தியில் இருந்த தேவமாலினி முந்தா நாள் ஈவினிங் இவருக்கு ஃபோன் செய்து பேசினாங்களாம். அந்த கட்டுரையை தொடர எழுத வேணாம், கேசட்டுகளை கொண்டு வந்து ஒப்படைச்சிடுங்கன்னு சொன்னாங்களாம். ஏன்? நடிகர் இளங்கோ காதல் தோல்வி விவகாரத்தில் தான் தேவமாலினி மனசுடிஞ்சு போனாங்க. அந்த இளங்கோ ஃபோன் செஞ்சு உன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல, சாரி, நேரில் பேசலாம்னு சொன்னானாம். இன்றைக்கி ராத்திரி நாங்கள் நேரில் சந்தித்து மனசு விட்டு பேச போகிறோம். இந்த சூழ்நிலையில் அந்த கட்டுரை வேணாம்னு சொன்னாங்களாம். வாட் நான்சென்ஸ்! அப்படி சொன்னவங்க எதுக்காக மறுபடி தற்கொலை முயற்சியில் ஈடுபடணும்? அதான் தங்கராசோட கேள்வி. நேரில் சந்திக்கலாம்னு ஹோட்டல் சாணக்கியாவுக்கு வரவழைச்சி அந்த இளங்கோ தான் வற்புறுத்தி தூக்க மாத்திரைகளை குடிக்க வச்சிருக்கணும்னு தங்கராசு அபிப்பிராயப்படுறார். தேவமாலினியோட கேஸை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் நியூட்டன் விசாரிக்கிறார். தற்கொலைன்னு அறிவிச்சிட்டாங்க, ஆனால் சில டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நேற்றே தங்கராசு அழைச்சிக்கிட்டு நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம் சார். இன்றைக்கி வர்றதா இருந்தோம் சார். ஆக தேவமாலினிக்கு சாவுக்கும் தங்கராசு சாவுக்கும் நெருங்கின சம்மந்தம் இருக்குது. தேவமாலினியும் சாமர்த்தியமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு இப்போ நினைக்க தோணுது. இந்த ஆடியோ கேசட்ஸ் அழிக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு பலவீனம். மோகனகுமார் கையசைத்து மறுத்தார். கவலைப்படாதீங்க சார், நான் சொன்ன ஒரு யோசனைப்படி தங்கராசு அந்த கேசட்டை பத்திரப்படுத்தி வச்சுருக்கார். என்ன சொல்கிறீங்க? விவகாரமான விஷயங்கள் இந்த கேசட்டில் இருக்கிறதால முதல் காரியமாக அந்த கேசட்ஸ் எல்லாத்தையும் வேறு கேசட்டில் காப்பி எடுத்து யாராச்சும் நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்துங்கன்னு சொன்னேன். அதுபடி காஃபி எடுத்து கொடுத்து வச்சுட்டேன்னு சொன்னார். பிரகாசமான சித்திரவேல் யார்கிட்ட என்றார். அதை என்னிடம் சொல்லலை. முகம் வாடி போயிடுச்சு. என்ன சார் என்றார். தங்கராசுக்கு என் காதலி கிரிஜாவை விட நெருக்கமானவங்க யாராக இருக்க முடியும்? ஆனால் அவங்கள விசாரிச்சிட்டேன், தனக்கு இந்த விவகாரமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. மேலும் விசாரித்து விட்டு சற்றே சோர்வுடன் புறப்பட்டார் சித்திரவேல். தேவமாலினி வழக்கை விசாரிக்கும் நியூட்டனை சென்று சந்தித்து கடகடவென்று எல்லாவற்றையும் கொட்டின போது நியூட்டன் ஒரு தகவல் சொன்னார். காட்டேஜ் வாசலில் ஒரு புல்லட் பைக் நின்று இருக்கு. கொஞ்சம் புஷ்டியான மொத்தியான செயின் போட்ட பிரேஸ்லெட் போட்ட பணக்கார பையனாக பார்த்ததா ஹோட்டல் ரூம் பாய் சொல்கிறான்.
அவன்தான், அவனே தான் தங்கராசுவை கொலை செஞ்சதும் அவன் வீட்டில் களைச்சி போட்டதும் அவன்தான். ஸோ தேவமாலினியையும் சாமர்த்தியமாக செஞ்சு அவன்தான் கொலை செய்திருக்கணும். நியூட்டன் தன் சீட்டை விட்டு எழுந்து கொண்டார். இப்போ 2 விஷயங்கள் நமக்கு தேவை. அந்த கொலைகாரன் ஃபோன் செஞ்சு பேசின தேவதத்தன் யாரு என்னங்கிற விவரம், அடுத்து அந்த காஃபி செய்யப்பட்ட கேசட்டுகளை தங்கராசு யார்கிட்ட கொடுத்து வச்சான்னு தெரியணும். இது 2ம் தெரிஞ்சால் குற்றவாளியையும் பிடிக்கலாம், குற்றங்களுக்கான ஆதாரங்களும் கிடைக்கும். சார், உதய் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார். அவரை தேவதத்தன் பற்றி விவரங்கள் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். 2 பேரும் ஒரே ஜீப்பில் புறப்பட்டார்கள். இளவோ அந்த காரியத்தை செய்திருக்கலாமா என்றார் சித்திரவேல். மோட்டிவ் இருக்கு, ஆனால் அவரே நேரடியாக செயல்பட்டிருப்பார்னு தோணலை. ஒருவேளை இந்த தேவதத்தன், அவனோட ஃபோனில் பேசின கொலைக்காரன், இவங்க எல்லாம் இளங்கோ ஏற்பாடு செஞ்ச நபர்களாக இருக்கலாம். எனக்கு லேசாக இளங்கோ மேலே சந்தேகம் உண்டு. விசாரித்தேன். ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு ஊட்டியில் 4 நாள் தங்கியிருக்கார் இளங்கோ. பார்க்கலாம் என்றார் நியூட்டன். 2 பேரும் அடையாறு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார்கள். சித்திரவேல் உத்தரவிட்ட உதவி இன்ஸ்பெக்டர் இருந்தார். தேவதத்தன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரோட ஜாதகம் மட்டும் கிடைக்கல, மற்றபடி பூரா விவரங்களும் சேகரிச்சிட்டேன் சார். தேவதத்தன் ஒரு தமிழ் சினிமா தயாரிப்பாளர். இது வரைக்கும் 12 படங்கள் தயாரிச்சிருக்கார். அவருக்கு பிள்ளைங்க இல்லை. அவர் தயாரித்த 12 படங்களில் 7ல் தேவமாலினி கதாநாயகி. சில வருஷங்களுக்கு முன்னால் அந்த தேவமாலினியை தன்னோட விருகம்பாக்கம் பங்களாவில் வச்சு ரகசியமாக கொஞ்ச நாள் குடித்தனமே நடத்தியிருக்கார். அதே விருகம்பாக்கம் பங்களாவில் அவரோட மனைவி பரமேஸ்வரி புடவையை கட்டி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்துக்கிட்டாங்க. இப்போ அந்த பங்களாவை விற்றுட்டாரு. அடையாறு பங்களாவில் அவரும் வேலைக்காரங்களும் மட்டும்தான் இருக்காங்க. திடீரென்று நினைவு வந்ததாக சித்திரவேல், சார், தங்கராசு மோகனகுமார் கிட்ட அந்த கேசட்டில் தேவமாலினியோட அந்தரங்கமான வாழ்க்கை தவிர போலீஸ் மண்டையை பிச்சுக்க வைக்கிற சில பயங்கரமான செய்திகளும் இருக்கிறதா சொல்லியிருக்கான் என்றார். அந்த கேசட்ஸ் கிடைக்கணும், போட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இப்போது நாம் அடுத்த மூவ் செய்ய முடியும் என்றார் நியூட்டன். இருங்க சார், அந்த பொண்ணு கிரிஜாவை இன்னொரு தடவை விசாரிச்சிடுறேன் என்று சித்திரவேல் ஃபோன் செஞ்சு, மிஸ் கிரிஜா, நான் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல் பேசுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தங்கராசு உங்ககிட்ட 6 ஆடியோ கேசட்ஸ் கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னானா என்றார். இல்லை சார், ஒரு லெதர் பேக் தான் 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்து பத்திரமா வை, அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். கேசட் எதுவும் தரல சார். பேக்கா? அதில் என்ன இருந்துச்சு? நான் பிரித்து பார்க்கல சார். அது இப்போ எங்கே இருக்குது? ஹோட்டலில் எனக்கு ஒரு லாக்கர் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். நான் லைன்லேயே இருக்கேன். அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. சில நிமிடங்களுக்கு பிறகு, சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேக்கில் 6 ஆடியோ கேசட்ஸ் இருக்குது என்றாள் கிரிஜா. தேங்க் காட், பத்திரமா வச்சிரு, இதை உடனே வரோம் என்று ஃபோனை வைத்துவிட்டு, காப்பி செய்யப்பட்ட கேசட்ஸ் கிடைச்சிடுச்சு என்றார் சித்திரவேல் உற்சாகமாக. அந்த கேசட்டை பெற்று வந்து நியூட்டனும் சித்திரவேலும் மட்டும் ஒரு தனியான அறையில் ஒவ்வொன்றாக போட்டு கேட்க துவங்கினார்கள். தேவமாலினியின் குரலில் அவளது அந்தரங்கங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. பல செய்திகள் புருவம் உயர்த்த வைத்தன. பல செய்திகள் அட பாவமே என்று இருந்தன. 4வது கேசட்டில் தயாரிப்பாளர் தேவதத்தனுக்கும் எனக்கும் ஒரு தவிர்க்க முடியாத பழக்கம் ஏற்பட்டது. அவரோட படங்களில் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தந்தார். அதனால் நான் அவரை அனுசரித்து போக வேண்டியிருந்தது. 45 வயசான அவர் தொந்தியும் முன்பல்லுமா இருப்பார். உடம்புலேருந்து சகிக்க முடியாத நாத்தம் எப்பவும் அடிக்கும். நான் சகிச்சுக்குவேன். விருகம்பாக்கம் பங்களால் என்னை குடி வச்சார். சில பத்திரிகைகள் பகிரங்கமாகவே எழுதிச்சு. அதை பற்றி அவர் அக்கறைப்படலை. அவர் ஒய்ஃபு பரமேஸ்வரிக்கு எங்கள் விவகாரம் தெரிஞ்சு போச்சு. என்னை அந்த பங்களாவில் வாடகைக்கு குடி வச்சிருக்கிறதா பொய் சொன்னார். அவங்க கொஞ்சம் அப்பாவி, நம்பிட்டாங்க. ஷூட்டிங் டிஸ்கஷன்னு ஏதாச்சும் சொல்லிவிட்டு தேவதத்தன் ராத்திரி புறப்பட்டு விருகம்பாக்கம் வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு தடவை சந்தேகப்பட்டு வேறு கார் எடுத்துக்கிட்டு பரமேஸ்வரி அந்த பங்களாவுக்கு வந்துட்டாங்க. எங்களை கட்டிலில் வச்சு பார்த்துட்டாங்க. சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவதத்தன் சமாதானப்படுத்த பார்த்தார். கடைசியில் போராட்டம் தான். திடீர்னு அந்த அம்மா சேலையை கழுத்தில் போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் விட்டுடுங்கன்னு கத்தினேன். என்னை பிடிச்சு தள்ளிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் மூச்சு திணறி அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. தேவதத்தன் கொஞ்சம் கூட பதட்டப்படலை. என்னைக்காச்சும் இப்படி ஆகும்னு நினச்சேன்னார். இவளை இங்கே இதே ரூமில் தூக்க மாட்டிட்ட மாதிரி செட்டப் செஞ்சிடறேன். நீ முதல்ல இங்கேருந்து போயிடு. போலீஸில் நமக்கு வேண்டிய சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பணத்தை அடித்து இதை தற்கொலைதான்னு சாதிச்சிடுறேன். ஆனால் நீ மட்டும் வாயை திறந்துடாதே. வெளியே மூச்சு விட்டால் உனக்கும் இந்த கதிதான்னு சொன்னார். நான் கலங்கி போயிட்டேன்.
அங்கேருந்து புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன். தேவதத்தை என்கிட்ட சொன்ன மாதிரியே தான் பொண்டாட்டி கொலையை தற்கொலைன்னு ஊரையே நம்ப வச்சிட்டாரு. டேப்பை பாஸ் பட்டன் போட்டு நிறுத்தின நியூட்டன், போலீஸ் மண்டையை பிச்சுக்க போகுதுன்னு தங்கராசு சொன்னதுக்கு அர்த்தம் புரியாத சித்திரவேல், இப்போது பரமேஸ்வரி கேஸை கூட மறுபடி தோண்டி எடுத்தாகணும். அந்த சமயம் உடந்தையாக இருந்த சில அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்தாகணும் என்றார். ஆக தேவதத்தன் இந்த கட்டுரை தொடரில் தன் பழைய விவகாரமும் வருதுன்னு தெரிஞ்சு ஆளை வச்சு தேவமாலினியை தீர்த்துட்டு தங்கராசுவையும் தீர்த்திருக்கார். அதுக்கு இளங்கோ தேவமாலினி காதல் விவகாரம் உறுதுணையாக இருந்திருக்கு என்றார் சித்திரவேல். தேவதத்தனை அரெஸ்ட் செய்ய ஒரு கேசட் போதாது, மிச்சத்தை அவர் வாயிலிருந்து வரவழைக்கலாம். வாங்க, டிலே செய்ய வேண்டாம். அடுத்த 1 மணி நேரத்தில் தேவதத்தனின் வீடு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது. தேவதத்தன் கைது செய்யப்பட்டார். போலீஸ் பிரத்யேக விசாரணையில் தான் கூலிக்கு அமர்த்திய மனோஜை காட்டி கொடுத்து எல்லாம் ஒப்புக்கொண்டார். மனோஜும் கைது செய்யப்பட்டான். என் மனைவியை கொலை செஞ்சதை கண்ணால் பார்த்துட்டு தேவமாலினி, எனக்காவது ஒரு நாள் அவள் எனக்கு எதிராக திரும்பலாம்னு ஒரு எச்சரிக்கைக்காக என் நம்பிக்கையோரே ஆளை அவள் வீட்டில் வேலைக்கு சேர்த்துட்டேன். அவள் தான் ஹேமமாலினியோட உதவி பொண்ணு தாரணி. அப்பப்போ தேவமாலினியோட நடவடிக்கைகளை பற்றி எனக்கு தகவல் கொடுத்துருவா. தேவமாலினி தன் வாழ்க்கை கதையை எழுத போகிறதாவும் அந்த டேப்பில் கொலை பற்றின எல்லாம் சொல்லியிருக்கிறதாவும் தாரணி தான் எனக்கு சொன்னான். உடனே நான் மனோஜை நியமித்தேன். அவனை இளங்கோ மாதிரி பேச சொல்லி ஹோட்டலுக்கு வர வச்சு கொலை செய்ய நான் தான் ஐடியா கொடுத்தேன். அதே மாதிரி மனோஜ் தங்கராசு வீட்டுக்கு அதிகாலை போய் தேவமாலினி தற்கொலை சம்மந்தமாக ரகசியமான ஒரு விஷயம் தனியாக பேசணும்னு சொல்லி பெசன்ட் நகர் கடற்கரைக்கு அழைச்சிட்டு போய் கொலை செஞ்சான். வீட்டில் கேசட்ஸ் தேடி கொளுத்தினான் என்று எல்லாவற்றையும் சில போலீஸ் மரியாதைகளுக்கு பிறகு ஒப்புக்கொண்டார் தேவதத்தன். ஒலித்த ஃபோனை எடுத்தார் இன்ஸ்பெக்டர் சித்திரவேல். ஹலோ, நான் ராஜாத்தி பேசுகிறேன். கத்தி குத்துப்பட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன். அது மட்டும் இல்லைம்மா, 3 கொலைகளோட குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம். பெரிய கதைம்மா, நேரில் வா சொல்கிறேன் என்றார் சித்திரவேல். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.